இப்ப உங்களோட அந்த 11th புக் இருக்குல்ல, அந்த 11th புக்குக்கு பின்னாடி சில சொல் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த சொல் எழுதி அதுக்கான விதி மட்டும் என்னன்னு சொன்னா போதும். இது வரைக்கும் நம்ம பார்த்த விதி இருக்குல்ல, அதுல ஏதாவது அது ஒரு விதியா இருக்கும். சொல் பேர் என்னன்னா அதுல வரிசையா வார்த்தை இருக்கும். எனக்கு சொல்லுங்க. இல்ல மேடம், இதுல புணர்ச்சி விதி இல்ல. 11th புக் பேக்ல புணர்ச்சி விதியில புக் பேக்ல கருவிழி பாசில அதெல்லாம் நம்ம எழுதிட்டோம். அது கீழே பாருங்க, புணர்ச்சி விதி தருக. சொல்லுங்க. 1 2 வில்லொடிந்தது. வழி இல்லை. 4 ஞாயிற்றுச்சல். அப்புறம் 5 தானா? ரைட். கவனிங்க, நம்ம இது வரைக்கும் பார்த்த விதி உள்ள இருக்கு. அது என்ன விதி சொல்ல பிரிச்சு பார்த்துட்டு கீழே என்ன விதின்னு மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. விதியோட பேர் மட்டும். அது மாதிரி ஒண்ணுக்கும் ஃபர்ஸ்ட் 1. சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் புலன் கூட்டல் அறிவு. அப்ப இன்னும் ஆவோட சேர்ந்தா என்ன? அப்ப ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்ப அந்த வார்த்தை எழுதிட்டு கீழே விதி எழுதுங்க. புலனறிவு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த விதிப்படி புணர்ந்தது அது. செகண்ட் ஒண்ணு வில்லொடிந்தது. வில் கூட்டல் ஒடிந்தது. அப்புறம் இல்லுக்கு பக்கத்துல இன்னொரு இல்லு. இல்லு கூட்டல் ஓல்லோ. அப்ப என்னாச்சு? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் விதி. தன்னொற்று இருட்டல் இல்ல. தன்னொற்று இருட்டல் வந்தா பண்பு பேர்ல தானே வரணும். பண்பு பேர்ல வந்தாதான் தன்னொற்று இருட்டல். இது பண்பு பேர் கிடையாது. அப்ப வில்லொடிந்தது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். மழை வந்துச்சா? அது இல்ல, அதைத்தான் சொல்றேன். எப்ப என்ன நடக்குதுன்னே தெரியாது போல. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். சரி, 3வது சொல்லு. வழி இல்லை. வழி கூட்டல் இல்லை. அப்ப உடம்படு மெய் விதியா? ஐ வழி எவ்வும். அதான் விதி. ஐ வழி எவ்வும். ஐ வழி எவ்வும் உடம்படுமை விதி. அடுத்தது திரைப்படம். திரை கூட்டல் படம் திரைப்படம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். கரெக்டா? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும்.
ஓகேவா? அடுத்தது ஞாயிற்று செலவு. ஞாயிறு கூட்டல் செலவு தானே. அது எப்படி ட்ரூக்கு பக்கத்துல ஒரு இற்றொற்று மிகுந்துச்சு? நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களுள் டேர ஒற்று இரட்டும். அதான் விதி. அப்படி ஒரு விதி படிச்சவங்க ஞாபகம் இருக்கா? இல்ல மீனோட முடிஞ்சு போச்சா? மத்தி மீனோட காணாம போச்சா? நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களுள் நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களுள் டர ஒற்று இரட்டும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, எப்பயுமே ஒரு விஷயத்தினுடைய விதிகளை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எவ்வளவு கொஸ்டின் என்ன மேடம்? அது நார்மலா வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வல்லெழுத்து மிகும்ல, அது ஜெனரல் ரூல்ஸ். இப்போ முரட்டுக்காலைன்னு போட்டோம், முரடு இட்டு வர்றதுதான். முரட்டுக்காலை வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வல்லெழுத்து மிகும். நேற்று பார்த்த விதி. அது ஆட்டு கூட்டல் குட்டி, ஆட்டுக்குட்டி தானே. நம்ம இட்டு மிகிறது தான். ஆனா இடையில ஒரு இக்கு, அது எதுக்கு? வன்தொடர்க்கா? தேவையில்லை. ஜென்ரலான விதி தானே. அது ஆல்ரெடி வர்றது விதி தான், நார்மலா நம்ம படிச்சிருக்கிறது தான். அதை இங்க நோட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களுள் டர ஒற்று இரட்டும். இரட்டும். ரைட், புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான். ஏன் புக் பேக் கொண்டு எழுதியிருக்கோம்னா புக்ல எது கேட்டாலும் எழுத தெரியும். இப்போதைக்கு நம்ம எல்லா வார்த்தையும் எழுதிட்டோம், புரியுது இல்லையா? அப்ப இதுக்குள்ள இருந்துதான் ஏதேனும் ஒரு விதி கேட்டு கொஸ்டின்ல கேட்க போறாங்க. நமக்கு பரிச்சயமான வார்த்தையில இருந்து தான் கொஸ்டின் வரும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் டாபிக் அணி, அணிகள். ஹெட்டிங் போடுங்க. அணி, அணி இலக்கணம். என்ன இலக்கணம்? அணி இலக்கணம். அணி இலக்கணம். அணினா என்ன? அணினா அழகு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதி. அணி என்னும் சொல்லின் பொருள் அழகு. அணி என்னும் சொல்லின் பொருள் அழகு. எங்க எத்தனை பேத்துக்கு புரியுதுன்னு பாப்போம். நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், ஒரு செய்யுளை உருவாக்குவதற்கான இலக்கணம் என்ன இலக்கணம்? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பாவகை என்று பல உறுப்புகளை கொண்டு செய்யப்படும். இது உருவாக்குறதுக்கு, இப்படி உருவாக்கப்பட்ட செய்யுள் அழகா இருக்காது. இதை அழகுபடுத்துறதுக்கு தேவையான இலக்கணம் அணி இலக்கணம். அர்த்தம் புரியுதா? அப்ப செய்யுளை அழகுபடுத்துவதற்கான இலக்கணம் அணி இலக்கணம் ஆகும். அணி என்றால் அழகு. தொல்காப்பியரே சொல்றாரு அணினா அழகு. புரியுது இல்லையா? செய்யுளை அழகுபடுத்துவதற்கான இலக்கணம் அணி இலக்கணம் ஆகும். எப்பயுமே ஒரு செய்யுளை படிக்கிறப்ப நல்லா இருக்காது. அப்ப அதை நல்லா இருக்கிற மாதிரி கொண்டு போனோம். அப்ப என்ன பண்ணணும்? இடையில சில அணி நயங்களை பயன்படுத்தணும். அர்த்தம் புரியுதா? ஒரு உவமை அணி, ஒரு எடுத்துக்காட்டு உவமை அணி, ஒரு ஏகதேச உருவக அணி, ஒரு வேற்றுமை அணி, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு அணிகளை பயன்படுத்தி அதை அப்படி என்ன பண்ணணும்? அந்த செய்யுளோடு இணைத்து கொண்டு போனா அந்த படிக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். புரியுது இல்லையா? ஏன்னா தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, அழகில்லாத ஒரு பொருளை அழகுபடுத்துவதற்கு அணிகலன் தேவை. அழகில்லாத ஒரு பொருளை அழகுபடுத்துவதற்கு அணிகலன் தேவை. அதுபோல அழகில்லாத ஒரு செய்யுளை அழகுபடுத்துவதற்கு அணி இலக்கணம் தேவை. அர்த்தம் புரியுதா? அழகே இல்லப்ப அணி போட்டால் அழகா. அதனாலதான் ஆண்கள் அணிகலன் அணிகிறது இல்லை. தொல்காப்பியர் இல்ல, அதனால தொல்காப்பியரும் ஒரு ஆண் தானே, அதனால அவர் சொல்ற. புரியுது இல்லையா? அப்ப என்னன்னு இல்ல, அணிகலன்னா நிறைய, சும்மா அந்த மோதிரம் போடுறது அதெல்லாம் முழு அணிகலன் சொல்றாங்க. புரியுது இல்லையா? நீங்க எங்கேயாவது ஆண்கள் நிறைய அணிகளின் மீது ஆர்வம், அது ஏதோ விதிவிலக்காக இருப்பாங்க. புரியுது இல்லையா? ஏன் அப்படின்னா ஒரு செய்யுளை அழகுபடுத்துவதற்கு இந்த அணி வேணும். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தமிழ்ல எத்தனை அணி தான் இருக்கு?
நம்ம சொல்றோமே, நிறைய அணி சொல்றோமே, உவமேனி, ஏகதேச உருவகணி, எடுத்துக்காட்டு உவமேனி, வேற்றுமேனி, பிரிது மொழிதரணி, சொற்பின்னுதலணி, பொருள் பின்னுதலணி, சொற்பொருள் பின்னுதலணி, இப்படி சொல்லிட்டே போறோமே. எத்தனை அணிதான் சார் இருக்கு தமிழ்ல? தமிழில் உள்ள மொத்த அணிகளின் எண்ணிக்கை 35. ஓகேவா? ஆனாலும் இந்த 35 அணிகளுக்கும் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருந்த ஒற்றை அணி, தாய் அணி என்று தொல்காப்பியரால் அழைக்கப்பட்ட அணி உவமை அணி மட்டும்தான். அந்த உவமையிலிருந்துதான் பிற அணிகள் பிரிஞ்சு 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 வேற அணிகளாக மாறுச்சு. அப்ப எழுதிக்கோங்க, தமிழில் உள்ள பொருள் அணிகளின் எண்ணிக்கை 35. தமிழில் உள்ள பொருள் அணிகளின் எண்ணிக்கை தமிழில் உள்ள பொருள் அணிகளின் எண்ணிக்கை 35. அப்ப இந்த 35 அணிகள் தான். இந்த 35 அணிக்கும் தலைமையான அணி தாய் அணி எதுன்னு சொன்னா உவமை அணி. அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க, தொல்காப்பியரால் தாய் அணி என்று குறிப்பிடப்பட்ட அணி, தொல்காப்பியரால் தாய் அணி என்று குறிப்பிடப்பட்ட அணி உவமை அணி ஆகும். தொல்காப்பியரால் தாய் அணி என்று குறிப்பிடப்பட்ட அணி என்ன அணி? உவமை அணி ஆகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் சொன்னேன், எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு பார்ப்போம். தமிழில் தோன்றிய அணி இலக்கண நூல் ஆசிரியர், இந்த நூலின் மூல நூல் இந்த காவிய தர்சனம் என்ற நூலை மூல நூலாக கொண்டு எழுதப்பட்ட தண்டி அலங்காரம் என்கிற நூல் தான் தமிழில் உள்ள அணிகள் பத்தி பேச. இதுக்கு பின்னாடி அணி நூல்கள்லாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க, புரியுது இல்லையா? ஆனாலும் கூட நமக்கு நம்ம படிக்கிற இலக்கணங்கள் எல்லாமே பேசுற அணி இலக்கணங்கள் நூல் எதுன்னு சொன்னா தண்டி அலங்காரம் என்கிற நூல். இதுக்கு முக மாறன் அலங்காரம்னு ஒரு நூல் இருந்துச்சான், குவளையானந்தம்னு ஒரு நூல் இருந்துச்சான். அப்ப தமிழில் உள்ள பிற அணி இலக்கண நூல்கள் எது அப்படின்னு கேட்டா மாறன் அலங்காரம், இன்னொன்னு என்னது குவளையானந்தம். அப்ப குவளையானந்தம், மாறன் அலங்காரம் போன்ற அணி இலக்கண நூல்கள் கூட இருந்துச்சு. ஆனா அது ஒருவேளை கிடைக்கலையா, இல்ல அதுல இருக்க இலக்கணங்கள் கடினமா இருந்துச்சா, அது நமக்கு தெரியல. ஆனா இது ஒரு அணி இலக்கண நூல் தெரிஞ்சுக்கணும், புரியுது இல்லையா? ஒருவேளை இப்படி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க, கீழ்கண்டவற்றில் அணி இலக்கண நூல் அல்லாதது எது? ஆப்ஷன் ஏ தண்டி அலங்காரம், ஆப்ஷன் பி புறப்பொருள் வெண்பாமாலை, ஆப்ஷன் சி மாறன் அலங்காரம், ஆப்ஷன் டி குவளையானந்தம். அப்ப ஆன்சர் புறப்பொருள் வெண்பாமாலை. ஏன்னா அது ஒரு புறப்பொருள் பற்றிய நூலு, புறப்பொருள் இலக்கணத்தை பற்றி பேசுகிற நூலு. அர்த்தம் புரியுதா? பிற அணி இலக்கண நூல்கள், தமிழில் உள்ள பிற அணி இலக்கண நூல்கள். ஓகேவா? சொல்றது புரியுதா? அப்ப இலக்கியங்களில் அணிகளை பயன்படுத்துகிற நோக்கம் எதனாலன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள, புரியுது இல்லையா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிலப்பதிகாரத்துல ஒரு காட்சி வரும், பார்த்திருக்கீங்களா? நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க, கண்ணகி கோவலன் 2 பேர் அப்படி மதுரை மாநகரத்துக்குள்ள வர்றாங்க. கோட்டை மதில் சூர்ல இருக்க கொடி அப்படியே காற்றுக்கு அசைஞ்சிச்சு. உடனே என்ன பண்ணா, போருளந்தொடுத்த ஆறியில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட, உள்ள வராத, உள்ள வந்தா உன் கணவன் கல்வன் என்று கொல்லப்படுவான், நீ துன்பப்படுவ, வராதன்னு அந்த கொடி சொன்னது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னான். இது உண்மையிலேவா? இயற்கை நிகழ்வின் மீது தன் மனக்கருத்தை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. தன்னோட மனக்கருத்தை ஏற்றி சொல்றாரு, ஆனா உண்மையிலேவா? இல்ல. அதையும் மீறி கண்ணகி கோவலன் 2 பேரும் வந்துட்டாங்க மதுரை மாநகரத்துக்குள்ள. 2 பக்கம் பெரிய சோலை, நிறைய பூக்கள்லாம் இருக்கு. அந்த பூக்கள்ல தேன் சாப்பிட்டுட்டு இருக்கு, தேனிலா. அப்படி நடந்து போறப்ப அந்த கண்ணகியினுடைய சேலை, அந்த சேலையினுடைய ஒரு பகுதி அந்த பூல லேசா பட்டுச்சு. பூல பட்டோன்னா அதுல தேன் குடிக்கிற அந்த வண்டு இருக்குல்ல, அது மேல ஏறி அப்படியே ரீங்காரம் விட்டு பறக்குது.
சவுண்டு கொடுக்குது, முரளுது. வண்டு முரளும்ல, அந்த முரள்ச்சி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. புரியுது இல்லையா? ஆனா இவர் என்ன எழுதுறாரு, ஒரு காற்றுக்கு அசைஞ்சா அந்த வண்டு அப்படி எந்திரிச்சு கத்தும், திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பூ அசைவு நின்ன பிறகு திரும்ப உள்ள உட்காரு, இது இயல்பு. ஆனால் இப்படி போற பெண்ணுக்கு என்ன துன்பம் நேரும்னு அந்த வண்டு முன்னமே தெரிந்து கொண்டது போல தான் தேன் உண்ண மனம் இல்லாமல் என்ன பண்ணுச்சான், அழுது புலம்புச்சான். உங்களுக்கு புரியுதா? அழுது புலம்புச்சான். தையற்கு உருவன தான் அறிந்தனல் போல் பன்னீர் வண்டுகள் பறிந்து இணைந்து ஏங்கி கண்ணீர் உற்று காலுற நடுங்க. அந்த சத்தம் அது கேஷுவல், வண்டு அப்படி சும்மா கேஷுவலா ஆடும். அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போதுன்னு தான் முன்னமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பன்னீர் வண்டுகள் பறிந்து இணைந்து ஏங்கி கண்ணீர் உற்று காலுற நடுங்க. அப்ப இயல்பான ஒரு விஷயம். சில பேர் சொல்லலாம் பாருங்க, 12 மணிக்காக சொல்லிக்கிட்டு இருப்பான், மாதா கோயில்ல மணி இந்த பார்த்து நான் சொல்லிட்டேன். நீ 12 மணிக்கு சொன்னா மணி அடிக்கதான் செய்யும், நீ 12:10 சொல்லு, பேசாம இருக்கான். திடீர்னு பச்சை பள்ளி சத்தம் கொடுக்கும், பார்த்தியா பள்ளி சத்தம் போடும், நான் சரியா சொல்லிட்டேன். இதெல்லாம் தற்குறிப்பேற்றம். தன் மனக்கருத்து பிற பொருட்கள் மீது இயற்கை நிகழ்வின் மீது என்ன பண்றது, அப்படி ஏற்றி சொல்றது. புரியுது இல்லையா? அப்ப இதை படிக்கிறதுக்கு ரசனை இருக்கும், படிப்பதற்கு ஒரு இன்பம் இருக்கும். புரியுது இல்லையா? நீங்க அதனாலதான் அணிகளை பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம் செய்யுளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. புரியுது இல்லையா? ஏன்னா நிறைய இலக்கியங்கள், இப்ப கம்பராமாயணமா இருக்கட்டும், சிலப்பதிகாரமா இருக்கட்டும், மணிமேகலையா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல அணிகளை விளக்கிதான் அந்த இடத்துல அதனுடைய பொருள் கருத்தை நமக்கு முழுமையுமாக விளக்க பண்ணாங்க. சிலப்பதிகாரத்துல கூட ஒரு காட்சி இருக்கும், கண்ணை கோல் மதுரைக்குள்ள வந்துட்டாங்க. அங்க இப்ப மாதரி என்ற ஒரு இடைக்குல பெண் இருக்கா, அவட்ட அடைக்கல பொருளாக கவுந்திடிகள் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அவட்ட ஒப்படைக்கிற போதே சொல்றாங்க, என் கூட வந்து அந்த பெண்ணை சாதாரண பெண்ணு நினைச்சிடாத, என்னோடு போந்த இளங்குடி நங்கைதன் வண்ண சீரடி மண்மகள் அறிந்தில்லல். வார்த்தை புரியுதா? என் கூட வந்து அந்த பெண்ணை நீ சாதாரணமா நினைச்சிடாத, இவ கால் பாதத்தை இது வரைக்கும் பூமி தாய் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு புரியுதா? என்னோடு போந்த இளங்குடி நங்கைதன் வண்ண சீரடி மண்மகள் அறிந்தில்லல். இந்த பூமி தாய் இவ கால் பாதத்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? செருப்பு போட்டிருந்தா சார் விகேசி பிரைடு, அப்படியா? அவ வீட்டை விட்டு வெளியில வந்ததே கிடையாது. உங்களுக்கு புரியுதா? அரும்பெறல் வணிகன் மாசாத்துவானினுடைய மருமகள் அவ, அரும்பெறல் கடல் வணிகன் மாநாயக்கனுடைய மகள் அவ. அவ வீட்டுல சொன்னா அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு, குற்றேவல் செய்வதற்கு 1000 பணியாட்கள் இருக்காங்க. அவ அந்த வேலையை செய்யணும்னு அவசியமே கிடையாது. புரியுது? அவ்வளவு செல்வ வளம் கொண்ட குடும்பத்துல அவ பிறந்திருக்கிறா. அவ்வளவு செல்வ வளம் கொண்ட மருமகனுக்கு அவள் மருமகளாக இருக்கா, ஒரு மாமனா இருக்கு. அப்ப அவளுக்கு அவ்வளவு சிறப்புடைய ஒரு பெண் இவ கால் பாதத்தை இது வரைக்கும் பூமி தாய் பார்த்தது இல்லைன்னா, அப்ப அவளை எவ்வளவு செல்வ செழிப்போடு இருப்பான்னு சொல்றார். புரியுது இல்லையா? கற்பு கடம்பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டில் அம்மாள். அவன் சொல்லும் போதே சொல்றான், இவ்வளவு மாதிரி கற்பு கடம்பூண்ட ஒரு தெய்வத்தை நான் பார்த்ததே கிடையாது, இவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டுதான் கவுந்தடிகள் கிளம்பி போயிருக்காங்க. இவட்ட கேட்டா சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, இருங்க கொஞ்ச நேரம் நான் சாப்பாடு செய்யறேன். ஏமா கண்ணிக்கு ஒரு ஆசை, இது வரைக்கும் தன் கணவனுக்கு தான் சாப்பாடு பண்ணி போட்டதே கிடையாது. அது அந்த நாயும் சாப்பிட்டதே கிடையாது, அது வேற. அது கொஞ்ச நாள் இங்க இருந்துச்சு, அப்புறம் அது போய் என்ன பண்ணுச்சு, மாதவி கூட தான் வாழ்ந்துச்சு 16 ஆண்டு காலம். அப்ப இவளுக்கு ஒரு ஆசை, சரி கணவனுக்கு சாப்பாடு போடணும் அப்படி ஒரு ஆசை. சரி ஓகே, என்ன பண்ணா, நீ வேண்டிய பொருட்களை கொடு, நான் சமைச்சு என்னுடைய கணவனுக்கு போடணும். ஏமா சரி எல்லாம் கொடுத்துட்டான், காய்கறி அருகாமனை எல்லாம் கொடுத்தான். ஆனா அதுல எழுதுனா இளங்கோவடிகள், அவ அப்படி வெட்டினால அந்த காய்கறி அப்படி நறுக்குனால, அப்படி நறுக்கிறப்ப இந்த கை விரல்கள் செவந்து போச்சான். அந்த காய்கறியை எடுத்து அந்த அருகாமனையில வச்சு அப்படி நறுக்குனா விரல்லாம் அப்படி ரெடிஷ் ஆயிடுச்சு. என்ன அர்த்தம் அப்பனா? இல்ல எதுக்காக சொல்றேன், இல்ல என்னது புரியல. பீட்ரூட் எல்லாம் இல்ல, சாதா காயவே அப்படி அவ நறுக்குனா சிவந்துருச்சுன்னா அது அப்ப அந்த சின்ன வேலையை கூட அவ என்ன பண்ணது இல்ல, செஞ்சது இல்ல. நீங்க அப்படிதான் அதுக்கா பீட்ரூட் நறுக்கிருப்பா அப்படியே சிவந்து போயிருக்கும் அப்படிலாம். அவ எதுக்குன்னா அந்த வேலையை பார்த்தது இல்ல. இப்ப என்ன பண்ண, சமையல் செஞ்சா எல்லாம் பண்ணிட்டா, கணவன் வெளியில உட்கார்ந்துருக்கான், புரியுது இல்லையா? அவளை உள்ள கூப்பிடணும் சாப்பிடுறதுக்கு. என்ன பண்ணா, உடனே போனா குமரி வாழை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த மண்ணில் தண்ணி தெளிப்பாங்க. இப்ப மறிச்சு தரையெல்லாம் அந்த காலத்துல கிடையாதுல்ல. சாப்பிடும்போது அந்த நடந்து போனோம்னா அந்த மண்ணு தெறிக்கும்னால மண்ணில் தண்ணி தெளிப்பாங்க. மண்ணை தூசி படிய வச்சு அதுக்கப்புறம் இலை போடுவாங்க, அதுக்கப்புறம் தண்ணி தெளிப்பாங்க. இதான் மரபு. அவ என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, தண்ணி சும்மா தான் தெளிக்கிறா. எதுல? மண்ணுல. அதுக்கு இளங்கோவடிகள் என்ன எழுதுனான்னா, இதுவரைக்கும் என் கணவனுக்கு சாப்பாடு போட்டு நீ பார்த்ததே கிடையாது, புரியுது இல்லையா?
இது வரைக்கும் என் கணவன் நான் சாப்பாடு போட்டு நீ சாப்பிட்ட காட்சியை பார்த்ததே கிடையாது. இந்த நேரமாக இந்த பூமி தாய் என்ன பண்ணிடக்கூடாது, தூங்கிடக்கூடாது. அதனால என்னுடைய கணவனுக்கு நான் சாப்பாடு பரிமாற அழக நீ கண்டிப்பா என்ன பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு மயக்கத்திலிருந்த பூமி பெண்ணை, அந்த நில மடந்தைய அப்படி தண்ணி தெளிச்சு எழுப்பினான். எந்திரி. உங்களுக்கு புரியுதா சார்? தண்ணி தெளிக்கிற சும்மா சும்மா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து போ, சும்மா தெளிக்கிறது. ஆனா இவன் அப்படி சொல்லல. மன்னக மடந்தையை மயக்கு ஒளிப்புணல் போல், அந்த பூமி தாய என் கணவனுக்கு நான் சாப்பாடு போற இந்த காட்சியை நீ பார்க்காம விட்டுறாத, அந்த நேரம் பார்த்து மயங்கி தூங்கிடாத அப்படின்னு சொல்லி மன்னக மடந்தையை மயக்கு ஒளிப்பணல் போல் தண்ணீர் தெளித்து அந்த மண்ல, அதுக்கப்புறம் குமரி வாழையின் குறுந்தகம் விரித்து, நல்ல பச்சை இலை வாழை இலை அப்படி மேல விரிச்சு, அடுத்த வரிதான் ஹைலைட், தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி. இல்ல எனக்கு ஒரு ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த கணவனுக்கேவா இப்படி? நீ உனக்கு நல்ல கணவன்லாம் எனக்கு எனக்கு அந்த வரி மட்டும் பொறுத்து, எனக்கு கல்லூரி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு அந்த வரியை பொறுத்துக்கவே முடியல. உனக்கு எவ்வளவு பெரிய தீங்கு செஞ்சா, கட்டிய மனைவிக்கு ஒரு கணவன் இழைக்க கூடாத துன்பம், கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் கட்டிய மனைவி விட்டு பரத்தையின் பார்ப்பட்ட ஒழுக்கம். ஆனா இது செஞ்சாலும் கூட தன் கணவனுக்கு தான் விருந்தோம்பல் செய்ய போறோம், உபசரிப்பு செய்ய போறோம். அப்ப அவளுக்கு எவ்வளவு ஒரு பெருமிதம் இருக்கணும், உண்டு இல்லையா? அப்ப தன் கையால் தடவி, அடுத்த வார்த்தை சொன்ன பாருங்க, அமுது உண்க அடிகள் ஈங்கென. நான் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட வாங்க. அடிகள், முனிகள், ரிஷிகள் இதெல்லாம் யாருக்கு கொடுக்குற பட்டம்? பெரிய பெரிய ஆளுங்க நம்ம சொல்லுவோம். ஆனா தன் கணவனை அவ அழைத்தான். புரியுது இல்லையா? சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு கேட்டா, இது வரைக்கும் உனக்கு செய்யக்கூடாத துன்பத்தை நான் என்ன பண்ணிருக்கேன், உனக்கு செஞ்சிருக்கேன். ஆனா நான் வந்த உடனே என்னை விரட்டி விட்டுருக்கலாம்ல, நீ என்னை வசைப்பாடி திட்டி இருக்கலாம்ல, கெட்ட வார்த்தையில கூட திட்டி இருக்கலாம். ஆனால் நான் வான்னு சொன்ன உடனே வந்தியே. அவன் கேட்கிறான், எழுகை என எழுந்தாயின் செய்தனை. நான் வந்தோடனே வான்னு சொன்னோன்னு வந்துட்டியே. அப்பதான் கண்ணகி ஃபர்ஸ்ட் பேசுறான். அது வரைக்கும் அவர் பேசுனா 2 வரி தான், ஒரு வார்த்தை தான். புரியுது இல்லையா? ஒரே வார்த்தை சொன்னா, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் ஆற்றாத உண்மை. ஒரே வார்த்தை தான். பிறர் செய்யக்கூடாத மற்ற கணவன் ஒரு மனைவிக்கு இழைக்கக்கூடாத துன்பத்தை நீ இழைத்த, ஆனாலும் நீ திருந்தி வந்திருக்கேன்னா உன்னுடைய மனமாற்றம் தானே என்கிட்ட வர்றதுக்கு காரணமா இருக்கும். அப்படி திருந்தி வருகிற வேலையில உன்னை நான் ஏத்துக்கலைன்னா உன்னை விட இழிவானவளாக நான் கருதப்படுவேன். அர்த்தம் புரியுதா? நீ உங்களுக்கு வார்த்தை ரொம்ப புரிஞ்சுக்கணும். நீ இவ்வளவு தப்பும் பண்ண, நீயே இழிவானவன், நீயே கேவலமானவன், நீயே மோசமானவன், நீ இம்பட்டையும் பண்ணிட்டு வெக்கமில்லாம வர்றேன்னா, அப்படி மனம் திருந்தி வருகிற உன்னை ஏத்துக்கலன்னா உன்னை விட இழிவானவளாக நான் கருதப்படுவேனா? அப்ப கோவலன் உண்மையை உணர்ந்ததாக வரல. புரியுதா? அப்ப காப்பியங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணும், அணி இலக்கணங்களை பேசுகிற போது அந்த இடத்தில் அந்த கதையை விளக்குவதற்கும் அந்த கருத்தை தெளிவாக புரிய வைக்கிறதுக்கும் அணிகள் ரொம்ப முக்கியம். அதுல முதன்மையான அணி சொன்னா உவமை அணி. அப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது உவமை அணி. எழுதிக்கோங்க. 1 என்ன அணி? உவமை அணி. உவமை அணி. ஓகேவா? கவனிங்க. உவமை அணினா என்ன? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் 2 வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லணும். ஒன்னு பேர் என்னதுன்னு கேட்டா, ஒன்னு என்னது? உவமான். இன்னொன்னு என்னது? உவமே. இப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது? இதை மறக்கவே கூடாது எப்பயுமே. உவமை அணின்னு போட்டீங்கல்ல, அதுக்கு கீழே இது 2 எழுதிக்கோங்க. உவமானம் அப்படின்னா உவமை, உவமேயம் அப்படின்னா பொருள், பொருள் அப்படி எழுதி அதை 2 பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்ப கவனிங்க, உவமை எதுக்காக பயன்படுத்தணும்? தொல்காப்பியர் சொன்னா, புலனல்லாதன புலனாதலும் அலங்காரமாகி கேட்டார்க்கு இன்பம் பயத்தலும் உவமைனா. தெரியாத ஒன்ன தெரிஞ்ச ஒன்ன வச்சு விளக்குறதுக்கு உவமை வேணும். இப்படியே உன் நண்பன் வந்தான், அவன் எப்படி இருப்பான்? அவன் தெரியல, அவனை பார்க்கலையா? பார்க்கல. இந்த இவனை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். இவனை மாதிரி அவனும் இருப்பான்.
இவன் அவன் பார்த்தான், அவன் பார்க்கல. பார்த்த பொருளை வைத்து பார்க்காத பொருளை சொன்னாங்களா? தலைவியின் முகம் எப்படி இருந்துச்சு? மதிமா இருந்துச்சு. தலைவியின் முகம் பார்க்கலையா? பார்க்கல. மதி தெரியுமா? நிலவு. ஆமா, நிலவு. அப்ப மதி முகம், மதி போன்ற முகம். கயல் விழி, கயல் போன்ற விழி. முத்துப்பல், முத்து போன்ற பல். அப்ப உவமைகள் என்பது தெரியாத ஒன்றை தெரிந்த ஒன்றை வைத்து விளக்குவதற்கு முக்கியம். 2, அலங்காரமாகி கேட்டார்க்கு இன்பம் பயத்தல். கேட்க முடியாத ஒரு விஷயம், கேட்க சகிக்க முடியாத சில விஷயம், அதை கேட்கிற மாதிரி சொல்லணுமே, உண்டு இல்லையா? அதுக்கு உவமை முக்கியம் சொன்னான். இந்த உவமையை எப்படி பார்த்தோன்னு கண்டுபிடிக்கலாம்? உவமை அணியை எப்படி பார்த்தோன்னு கண்டுபிடிக்க முடியும்? சார், நான் உங்களோட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. உவம உறுப்புகள் என்னென்ன சொல்லுங்க. நேர, நிகர, அன்ன, இன்ன. இப்போ உங்க புக்ல அதிகமா இருக்கிறது என்னது? அற்று. அடுத்து ஒண்ணுல ஒக்க. இங்க பாருங்க, போல புறைய ஒப்ப உரளமான கடுப்பையே இப்ப நேர நிகர அன்ன இன்ன அற்று ஒக்க. இது எல்லாமே உவம உருவு. ஆனா உருவு வேணா வேற 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 இருக்கலாம். ஆனால் இவை அனைத்திற்கும் என்னதான் பொருள்? போல. அண்ணனாலும் போல, கடுப்பனாலும் போல, ஆனது அற்றுனாலும் போல, அவன் அடுத்து என்னது? மானனாலும் போல. அப்ப எல்லா வார்த்தைக்கும் என்ன மீனிங்? போல என்பதுதான். இப்ப என்ன பண்ணணும்னா, இதை நீங்க சைட்ல ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வச்சு, உவம உருபுகள் அப்படின்னு போட்டு எழுதி வச்சு. ஏன்னா அப்புறம் உள்ள உணப்பற உவம உருபுனா என்னன்னு தெரியலன்னா அப்புறம் பாட்டுக்குள்ள கண்டுபிடிக்க முடியாது. எல்லா இடத்துலயும் போலன்னுலாம் வராது. உவம உருபுகள்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இப்ப இப்ப அதிகமா இருக்கா? பாருங்க, என்னாச்சு? நீங்க என்ன எழுதுனீங்க? ஈயன் போட்டீங்களா? எய்யன் போட்டீங்களா? இப்ப ஆமா, இல்லைன்னா நீங்க ஒரு புது உவம உருவ கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன மேடம்? இய, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன, அற்று, ஒக்க. இதெல்லாம் என்னது? உவம உருபுகள். சரி, இதை சொன்னது யாரும் கேட்பா? நன்னூல் பவனந்தி முனிவர். புரியுதா? பெரும்பாலும் நம்ம பெரும்பாலான இலக்கணங்கள் நம்ம யாரதான் ஃபாலோ பண்றோம்? நன்னூல் பவனந்தி முனிவருடைய தான். கேட்டீங்களா? இப்ப உவமை அணினா என்ன விளக்கு எழுதலாமா? உவமானம் பிராக்கெட்ல உவமை, உவமானம் பிராக்கெட்ல உவமை. உவமேயத்திற்கு இடையில் உவமானம் உவமானம் அத உவமானம் உவமை பிராக்கெட்ல, அடுத்து கமா உவமேயம் கமா பொருள் ஆகியவற்றிற்கு இடையில் உவமானம் பிராக்கெட்ல உவமை கமா உவமேயம் பிராக்கெட்ல பொருள், உவமான உவமை உவமேயம் பிராக்கெட்ல பொருள் ஆகியவற்றிற்கு இடையில் உவம உருபுகள் வெளிப்படையாக நின்று பொருள் தருவது. சிம்பிள் லாஜிக். ஒரு உவமானம் இருக்கணும், ஒரு உவமேயம் இருக்கணும், உவம உருபு கண்டிப்பா வெளிப்படையா இருக்கணும். அர்த்தம் புரியுதா? ஒரு உவமானம் இருக்கணும், ஒரு உவமேயம் இருக்கணும், உவம உருபு கண்டிப்பா வெளிப்படையா இருக்கணும். இருந்தா அது என்ன அணி? அது என்ன அணி? உவமை அணி.
பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. பாருங்க, தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் நிலம், தன்னை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ளும் மனசு. அர்த்தம் புரியுதா? அப்ப தன்னை தோண்டுபவரையும் தாங்கக்கூடிய நிலம் போல தன்னை இகழ்பவரையும் பொறுத்து கொள்வது ஒரு தலையாய பண்பு மனுஷனுக்கு. அப்ப இதுல எது கவனிங்க? உவமானம் அப்படின்னு சொன்னா கவனிங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் என்பது உவமானம். அடுத்து கவனிங்க, இகழ்வாரை பொறுத்தல் என்பது என்னது? தம்மை இகழ்வாரை பொறுத்தல் என்பது உவமேயம். இதுல இடையில இருக்கிற போல என்பது உவம உருபு. அப்ப கவனிங்க, உவமானம் உவமேயத்திற்கு இடையில் உவம உருபுகள் வெளிப்படையாக நின்று பொருள் தருவது. அர்த்தம் புரியுதா? உங்க டெட் எக்ஸாம்ல ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் எழுதி காட்டவா? பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. எங்க ஓமானம் இருக்கு, எங்க உவமையும் இருக்கு, எங்க உவமுறும் இருக்கு? இங்க பாருங்க, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் இருக்கா? இது என்னது? உவமானம். நண்பால் கலந்தீமையால் திரிவது இருக்கா? என்னது? உவமேயம். என்னது? இது தற்று இல்ல, அற்று. என்னது? உவம ஊர். சார் நடுவுல தானே சார் இருக்கணும்? அதெல்லாம் தேவை, எங்கனாலும் இருக்கணும். சொல்றது புரியுதா? ஏதாவது நல்ல குரல் சொல்லுங்க, இன்னொன்னு சொல்லுங்க. 3 எழுதுவோம், இன்னொன்னு எழுதுவோம். அதெல்லாம் வேணாம் மேடம், அதெல்லாம் நம்ம எல்கே அரை கிளாஸ்ல இருந்து எம்ஏ வரைக்கும் அதான். வேற ஏதாவது நீங்க புக்ல படிச்ச குரல்ல எனக்கு ஒரு குரல் ரொம்ப பிடிக்கும். வள்ளுவனுக்கு எவ்வளவு என்னது பொருள் சொல்லுகிற திறம் இருந்தா அந்த குரல் எழுதுவான். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் வஞ்சனையான வழிகள்ல பொருள் சேர்க்கிறோம், அந்த பொருளை சேர்த்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறோமா? நினைக்கிறோம்ல. திருவள்ளுவர் சொல்றான், டேய், நல்ல வழிகள்ல சேர்த்த பொருள் மட்டும்தான் உனக்கு நிலைக்கும். வஞ்சனையான வழியில சேர்த்த பொருளை நீ பாதுகாத்து நல்ல வாழ்க்கை வாழுவோன்னு நீ நம்புறியே, அது எப்படிப்பட்டது தெரியுமா? சுடப்படாத பச்சை மண் பானையில நீரை ஊற்றி வைத்து பாதுகாப்பதற்கு சமம். அந்த பச்சை மண்பானை அதை சுடல, அப்படியே பச்சை மண்பானை செஞ்சு அந்த பானை நிறைய தண்ணியை ஊற்றி நான் பாதுகாத்து வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரியா. சரி, நான் உனக்கு கேட்கிறேன், வஞ்சனையான வழிகள்ல சேர்த்த பொருளை வைத்து நல்ல வாழ்வு வாழ்வோன்னு நம்புறது பச்சை மண்கலத்தில், சுடப்படாத பச்சை மண்கலத்தில் நீரை ஊற்றி பாதுகாப்பதற்கு சமம். சரி, பச்சை மண்பானை நீர் ஊத்துறா எவ்வளவு நேரம் தாங்கும்? எவ்வளவு நேரம் தாங்கும்? அது உடைஞ்சிருமா? கரைஞ்சிரும். உடையாது, அது சுட்டாதான உடையும், கரைஞ்சிரும். எங்கனாலும் ஓட்ட விழுந்து டக்குன்னு முழு தண்ணி என்ன ஆயிரும்? வெளியே போயிடும். உண்டு இல்லையா? உண்டா இல்லையா? இங்க பாருங்க, குறள் ரொம்ப முக்கியம். சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல், பசுமண் களத்துள் நீர் பெய்திரி ஏற்று. அர்த்தம் புரியுதா? ரொம்ப நல்ல குறள். கேட்பாங்க கண்டிப்பா, ஒரு நல்ல பேராசிரியர் கொஸ்டின் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. புரியல மேடம்? புரியல? சலத்தால் பொருள் இல்ல கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சில ரிப்பீட்டட் கொஸ்டின், குரூப் 4ல அடிக்கடி. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல், பசுமண் களத்துள் நீர் பெய்திரி எற்று. இங்க பாருங்க, இது எற்றுன்னு இருக்குல்ல, இது என்னது? அற்று. இதுதான் என்னது? ஓம உருபு. கரெக்ட். சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல், இதான் உவமா.
இங்க பாருங்க, பசுமண் களத்துள் நீர் பெய்தல் உவமேயம். அதே மாதிரி இது என்னது? உவம உருவு. சொல்றது புரியுதா? எழுதியாச்சா? அப்ப நல்ல கவனிங்க. ஒரு உவமானம் இருக்கணும், ஒரு உவமேயம் இருக்கணும், இடையில உவம உருபு இருக்கணும். அந்த உவம உருபு நாம எழுதணும்ல ஒரு லிஸ்ட், போல புறைய ஒப்ப உரளமான கடுப்ப, அதுல அதிகமா அற்று ஒக்க அந்த மாதிரியான உவமுறுகள் இதனால வரலாம். ஓகேவா? அப்ப ஒரு உவமான உவமேயத்திற்கு இடையில் உவம உருபுகள் வெளிப்படையாக நின்றால் அது என்ன அணி? உவமை அணி. அமைப்பு வாதம் கண்டுபிடிச்சிடலாமா? செகண்ட் ஒன் போலாமா? எடுத்துக்காட்டு உவமை அணி. செகண்ட் ஒன், இரண்டாவது அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. சார் கொஸ்டின் பேப்பர்ல எல்லா அணியுமே கொடுத்துட்டாராம். ஓகேவா? உங்களுக்கு வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ல உங்க புக்ல இருக்க எல்லா அணி உள்ள குறள்களும் மென்ஷன் பண்ணி கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. அதனால சார் நீங்க லாஜிக் சொல்லி கொடுத்துருங்க, அவங்க அதுல வச்சு ஃபுல்லா கண்டுபிடிச்சுப்பாங்கன்னு. அப்ப அந்த கொஸ்டின் பேப்பரை தாண்டி நம்ம எந்த விஷயமும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சொல்றது புரியுது இல்லையா? அப்ப ரெண்டாவது எடுத்துக்காட்டு உவமை அணி எழுதிக்கோங்க. உவமானம் பிராக்கெட்ல உவமை, உவமானம் பிராக்கெட்ல உவமை, உவமேயம் பிராக்கெட்ல பொருள். உவமானம் கமா உவமேயம் ஆகியவற்றிற்கு இடையில் உவம உருபுகள் மறைந்து நின்று பொருள் தருவது. இங்க வெளிப்படையா வந்தா உவமேயணி, மறைஞ்சு வந்தா அவ்வளவுதான். லாஜிக், சிம்பிள் லாஜிக். உவமேயணிக்கும் எடுத்துக்காட்டு உவமேயணிக்கும் உவம உருபு வெளிப்படையா இருக்கா, மறைஞ்சு இருக்கா, அவ்வளவுதான். உவமானம் பிராக்கெட்ல உவமை கமா, கமா போட்டு உவமேயம் பிராக்கெட்ல பொருள் ஆகியவற்றிற்கு இடையில் உவம உருபுகள் மறைந்து நின்று பொருள் தருவது. ஆகியவற்றிற்கு இடையில் உவம உருபுகள் மறைந்து நின்று பொருள் தருவது. போட்டாச்சா? கவனிங்க. ரொம்ப முக்கியம். வார்த்தையில இருக்கு புறந்தூய்மை நீரான் அமையும். நீரான் அந்த இன்னி இல்ல மாறும். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்ப நல்லா கவனிங்க. உடல் தூய்மை நீரால் அமையும், உள்ள தூய்மை உண்மை பேசுவதால் அமையும். கரெக்டா? ஏடையில என்ன இல்ல, அற்று போல புறைய ஒப்ப ஒக்க என்று எந்த உவம உருவும் இல்ல. கவனிங்க,
புறந்தூய்மை நீரால் அமையும் என்பது என்னது? உவமானம். இங்க பாருங்க, அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது என்னது? உவமேயம். இதுக்கு இடையில உவம உருவு என்னவா இருக்கு? இப்ப நம்ம எப்படி படிக்கணும் தெரியுமா? புறந்தூய்மை நீரால் அமையும், அதுபோல அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஆனா அவங்க கொடுக்கல, நம்மளாதான் புரிஞ்சுக்கணும். அப்ப உவம் உருவு வெளிப்படையா இருந்தா உவமையணி, மறைஞ்சிருந்தா எடுத்துக்காட்டு உவமையணி. புரிஞ்சுச்சா? சிம்பிளா பாருங்க, இலக்கணம் புரிஞ்சிருச்சுன்னா எந்த குரல் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். புரியலையா? இல்ல மனப்பாடம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மறந்து போயிடும். ஆமா தானே? இந்த குரலுக்கு மீனிங் தெரியலையா? புக்கு கீழே இருக்கும்ல. அப்படி பார்த்தா நிறைய டைம் இருக்குன்னா நானே உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்னா கீழே இருக்க விளக்கத்தை படிக்கணும். இப்ப நான் சொன்ன குரலுக்குலாம் அர்த்தம் புரியுதா? இல்லைங்க, அதுக்கும் சந்தேகமா தான் இருக்கா? அதான் நான் பார்த்தேன். திருக்குறளை போய் புரியும். அந்த ஆள்லாம் பாவம், அந்த ஆள்லாம் சும்மா என்னது எழுத முடியும் எழுதியிருக்கா மனுஷன். நீங்க அதை ஒன் டைம் வாசிக்கினாலே புரிஞ்சிடும், இதான் சொல்றாப்லையா அப்படின்னு. நல்ல மனுஷன். நீங்க அப்படி தெரியலன்னா நீங்க என்ன குரலுக்கு அர்த்தம் புரியலன்னு எழுதிட்டு வாங்க பார்ப்போம். நான் சொல்லி தரேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்ல சார் இதுக்கு பொருளே புரியல. என்ன சிஸ்டர்? ஷார்ட்கட் யாருக்கா? ஷார்ட்கட் கேட்டா பாத்தீங்களா, ப்ராப்பரா சொல்லி கொடுத்துக்கிறீங்க. ஷார்ட்கட் வேணுமா? அவங்க கேட்க மாட்டாங்களே, அவங்க அதெல்லாம் ப்ராப்பரா படிச்சுருவாங்க. என்ன மேடம்? ஆமாவா இல்லையா? ப்ராப்பரா படிச்சிருக்கீங்கல்ல? என்ன மேடம் பக்கமா? இதெல்லாம் சும்மா அணி குரல் கொடுத்துருக்காங்க, உள்ளது மட்டும் படிச்சா போதும். சரி வாங்க, அடுத்த நானே சொல்றேன். அடுத்து 2 அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பான். பண்ணெண்ணாம் பாடற்கு இயைபென்றே கண்ணெண்ணாம் கண்ணோட்டமில்லாத கண். ரொம்ப நல்ல குரல், கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. பண் எண்ணாம் பாடற்கு என்ன மேடம்? நான் போவா? ஓஹோ, அப்படியே நான் போயிட்டா 30 கொஸ்டின் என்கிட்ட வாங்கிக்கலாம். அதான் டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் எங்க போவோம். மாடல் எக்ஸாம் அந்த எடுக்கிறதுக்கு மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் போவோம். ஆனா இதுக்கெல்லாம் டெட்டுக்கெல்லாம் போக மாட்டான். பண்ணென்னா பாடற்கு இயைபென்றேல் கண்ணென்னா கண்ணோட்டமில்லாத கண். எது உவமானம்? பண்ணெண்ணாம் பாடற்கு இயைபென்றேல். அடுத்து பாருங்க, கண்ணெண்ணாம் கண்ணோட்டமில்லாத கண். அப்ப இது உவமானம். இது என்னது? உவமேயம். உவம உருவு எங்க? உவம உருவு மறைஞ்சிருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? பண் இல்லாமல் எப்படி ஒரு பாடல் சிறக்காதோ அதுபோல இரக்கம் கொள்ளாத கண் கண்ணாக கருதப்படாது. இறைவன் இந்த கண்ணை எதுக்கு படைச்சிருக்கான்? நல்லதை பாக்குறதுக்கா? பிறர் துன்பத்தை கண்டு இறங்கி உதவுவதற்கு. புரியுது இல்லையா? கண் எதுக்கு இறைவன் படைச்சான்னா பிறர் துன்பத்தை கண்டு அவர் துன்பத்தை போக்குவதற்கு உதவி செய்வதற்கு, ஒப்புரவு செய்வதற்கு. தமிழ்ல ஒப்புரவு என்றால் உதவி செய்தல். அர்த்தம் புரியுதா? ஒப்புரவு என்றால்
உதவி செய்தல். கண்ணோட்டம் என்றால் இரக்கம் கொள்ளுதல். நீ எந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுது, 2 வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கோ. தமிழ்ல ஒப்புரவு என்றால் உதவி செய்தல், கண்ணோட்டம் என்றால் இரக்கம் கொள்ளுதல். அதுக்கே அர்த்தம் தெரியாதா? ஆமாவா இல்லையா? கண்ணோட்டம் என்றால் இரக்கம் கொள்ளுதல். என்ன மேடம்? ஓ, ஒப்புரவுனா பாவம் மன்னிப்பா? அப்படியா? சரி, இறக்கப்பட்டு பாவம் மன்னிப்பு கொடுக்குன்னு நினைச்சுக்கோங்க. இறக்கப்பட்டு சரி போனா போய் தொலையுது. என்ன மேடம்? பண்ணுனா இசை. பண்ணுனா இசை இல்லை, இசைக்கு வர அந்த ராகம் தாளம் அதெல்லாம் மியூசிக். அந்த இசையோட சார்ந்த கூறுகள். இங்க பாருங்க, பண்ணில்லாமல் எப்படி ஒரு பாடல் சிறப்பா இருக்காதோ, இசை இல்லாமல் இசை கூறுகள் இல்லாமல் எப்படி ஒரு பாடல் சிறப்பா இருக்காதோ, அதுபோல இரக்கம் இல்லாத கண் ஒரு கண்ணாக கருதப்படாது. அப்ப இடையில ஓம உறுப்பு என்னது? இல்ல. அப்ப ஓமான உவமயத்திற்கு இடையில் ஓம உருவங்கள் மறைந்து நின்று பொருள் தருவது. எடுத்துக்காட்டு ஓமையணி. புரியுதா? படிங்களா? அடுத்தது வாங்க. எதுவுமே வராது. எந்த ஓமரும் இல்ல இல்ல, நம்மளா சொல்லும் போது போலன்னு சொல்லிக்கிறோம். அவ்வளவுதான். உங்களுக்கு இதுலயும் மென்ஷன் பண்ண மாதிரி குரல் இல்லை. ஆனா அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பான். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. ஊக்கம் உடையவன் ஒரு செயல்ல இருந்து பின்வாங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு ஆட்டுக்கெடா பின்னாடி போய் அப்படி முன்ன வந்து தாக்குவதற்கு சமம் தான். அப்ப ஊக்கமுடையவன் ஒரு செயல் இருந்து பின்வாங்குறான்னு யோசிக்காத. அவன் பின்வாங்கிறதே எதுக்காக? முன்னேறி சென்று இலக்கை தாக்குவதற்கு தான். அர்த்தம் புரியுது இல்லையா? அது மாதிரி சொல்லுவார். அப்ப இந்த 2 குறள் எடுத்துக்காட்டு உவமையணி. புரியுது இல்லையா? அடுத்து வாங்க 3வது இல் பொருள் உவமையணி. இல் பொருள் உவமையணி. உலகில் இல்லாததை உவமையாக்கி கூறுவது. இல் பொருள் உவமை அணி. இல் பொருள் உவமை அணி. உலகில் இல்லாததை உவமையாக்கி கூறுவது. நான் எது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இருந்தா நானே உங்களுக்கு குரல்ல சொல்லிடுறேன். புரியுதா? அது போக இருக்கிறது மிச்சத்தை நீங்க புக்ல படிச்சிருங்க. இல்லாத பொருளை உவமையாக்கி சொல்றது. இங்க இருங்க, இல்லாத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம், அதை போய் ஒரு உவமைப்படுத்தி சொன்னா அது பேரு இல் பொருள் உவமையணி. அது என்ன குறள்? என்ன மேடம்? கடல் ஓடா கால்கள் நிலத்தெல்லாம் பிரிது மொழிதல் அணி. அதை போய் இங்க சொல்லிக்கிருக்கீங்க. அது பிரிது மொழிதல் அணி. அது நான் சொல்றேன், கொந்தளிக்க கூடாது. நான் கேட்டது என்ன தெரியுமா? அன்பில்லாத உங்க மனசுல அன்பு தோன்றுவது பாலை நிலத்தில் கிடந்த பட்டு போன மரம் தளிர்ப்பதற்கு ஒப்பாகும். இல்ல அந்த ஃபர்ஸ்ட் வரி மட்டும் சொல்லுங்க. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை.
இங்க பாருங்க, இது என்ன அணினா இல் பொருள் உவமை. இல் பொருள் உவமை என்ன விளக்கு எழுதுறீங்க? உலகில் இல்லாததை உவமையாக்கி கூறுவது. கவனிங்க, அன்பே இல்லாதவங்க மனசுல திடீர்னு அன்பு தோன்றுவது எப்படிப்பட்டதுன்னா, பாலை நிலத்தில் கிடந்த பட்டு போன மரம் தளிர்ப்பதற்கு ஒப்பாகும். அன்பு இல்லாதவங்க மனசுல திடீர்னு ஒரு அன்பு வருது. பாலை நிலத்துல கிடந்த பட்டு போன மரம். நான் உனக்கு கேக்குறேன், பட்டு போன மரம் தளிர்க்குமா? அது தளிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு, இருக்கு. எப்ப? அது ஈரமான நிலத்துல கிடந்தா அந்த ஈரம் ஏறி வேணா தளிர்க்கும். ஆனா இப்ப இந்த மரம் கிடக்கிறது எங்க? அப்ப வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு புரியுதா? 100%. புரியல. எது மேடம்? பாலை நிலமா? ஏன் மேடம் பாலை நிலம் அந்த நேரம் ஈரானாலும் அதுக்கப்புறம் உடனே காஞ்சு போயிடும் மேடம். ஊட்டியா போட்டோன்னு பட்டு போன மரம் தளிர்கிறது. அது சகாரா பாலைவனம் மாதிரி. நீங்க இந்த அணி சொல்றப்ப அதுல லாஜிக்லாம் பார்க்கணும், ரசிக்கணும். அது எப்படி பாலை நிலத்துல தளிர்க்கும்? அது எதுக்கு வள்ளுவர் அப்படி சொன்னாரு அப்படின்னா அவர் மனசுல பட்டுச்சு சொன்னாரு. இப்ப அவரை போய் தோண்டி எடுத்தா நம்ம கேட்க மாட்டோம். அவன் சொல்ற விஷயம் ரொம்ப தெளிவா சொல்றான். அன்பே இல்லாதவங்க மனசுல திடீர்னு ஒரு அன்பு தோன்றுவது எப்படிப்பட்டதுன்னா, பாலை நிலத்தில் கிடந்த பட்டு போன மரம் தளிர்ப்பதற்கு ஒப்பாகும். அப்ப அன்பே அவன் மனசுல தோணாத, அவன் மனசுல திடீர் ஒரு அன்பு வருதுன்னா இது இதுக்கு சமம் சொல்றான். அப்ப எங்கேயாவது பாலை நிலத்தில் கிடந்த பட்டு போன மரம் தளிர்க்குமா? கண்டிப்பா கிடையாது. புரியுது இல்லையா? அப்ப இல்லாத ஒரு விஷயத்த உவமையாக்கி சொல்றனால என்ன அணி? இல் பொருள் உவமை அணி. அர்த்தம் புரியுதா? ஆமா, உவமை அணி தானே மேடம். உவமை அணிக்குள்ள ஒரு வகைதான இல் பொருள் உவமை அணி. இத உவமை அணின்னு சொல்லலாமான்னு கேக்குறீங்களா? உவமை அணிக்குள்ள இது ஒரு வகைதான். ஆனா இது இல் பொருள் உவமை அணிக்கு தான் சொல்லணும். ஒருவேளை இல் பொருள் உவமை அணியை ஆப்ஷன்ல கொடுக்கல அப்படின்னா இதை உவமை அணியாக எடுத்துக்கலாம். ஏன்னா உவமை அணியினுடைய ஒரு வகைதான் இல் பொருள் உவமை அணி. அர்த்தம் புரியுதா? ஆமா ஆமா, அப்படி போடக்கூடாது. இந்த குரலுக்கு போடாதீங்க, மற்ற குரலுக்கு போடுங்க. இப்ப நான் சொல்ற 2 குரலுக்கு எக்காரணம்னு போடக்கூடாது, அவ்வளவுதான். ஓகேவா? எனது 2லயும் இல் பொருள் உவமை அணி இருக்கு. அடுத்தது வாங்க, வழியின் நிலைமையான் வள்ளுருவம் படிச்சிருக்கீங்களா? வழியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இப்ப இதுலயும் உடனே தற்று இருக்குல்ல சார் அப்படின்னா கூட இதுவும் அணிதான், உவமை அணிதான். உவமை அணிக்குள்ள இது இல் பொருள் உவமை. புரியலையா? இங்க பாருங்க, வழியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் தன் மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவன் பூண்ட தவக்கோலம். புரியுது? மனதை அடக்கும் வல்லமை இருந்தா நீ தவக்கோலத்தை பூண்டணும். மனதை அடக்கும் வல்லமை உனக்கு இல்லைன்னா நீ தவ வாழ்வை மேற்கொள்ளக்கூடாது. கான்செப்ட் புரியுதா? மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவன் பூண்ட தவக்கோலம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு புற்களை மேய்வதற்கு சமமான காரியமாக கருதப்படும். அர்த்தம் புரியுதா? அப்ப அதுக்கு உவமை சொல்றாரு. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எங்கேயாவது ஒரு பசு புலியின் தோலை போர்த்தி புற்களை மேய்மா? அப்ப நீங்க எங்க கேட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க? இல்லவே இல்லை, நடக்கவே நடக்காது. அப்ப இல்லாத ஒரு விஷயத்தை பேசுது இல் பொருள் உவமை அணி. நடக்காத ஒரு விஷயம். கம்பர் கூட பரதன் கங்கை ஆற்றை நோக்கி நடந்து போறான். அப்போ ஒரு வரி எழுதுறாரு, பரதன் நடந்து போனப்ப பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, குன்றெழுந்து சென்றதென குளிர்கங்கை கரையணிகின்னு எழுதுனான் பாட்டு. ஒரு பெரிய மலை குன்று எந்திரிச்சு கங்கை ஆற்றை நோக்கி நடந்து போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி பரதன் நடந்து போனான். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், எங்கேயாவது குன்று எந்திரிச்சு ஆற்றை நோக்கி நடந்து போகுமா? அது நடக்கிற செயலா? அப்ப இல்லாத விஷயம் என்னது? இல் பொருள் உவமையணி. உங்க புக்ல இருக்க 2 முக்கியமான இல் பொருள் உவமையணி குறள் இது 2. அப்ப இது 2 வந்தா இல் பொருள் உவமையணின்னு சொல்லணும். கான்செப்ட் புரியுதா? புரிஞ்சுச்சா? இங்க பாருங்க, இது உவமையணி தான், உவமையணிக்குள்ள ஒரு வகை. ஓகேவா? அப்ப இல்லாத பொருளை உவமையாக்கி சொல்லுகிற பொருள் இருக்கிறனால இல் பொருள் உவமையணி. அடுத்த போலாமா?
அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், தொழிலுவமை அணி. தொழிலுவமை அணி இங்க பாருங்க, இப்ப நம்ம பாக்குற எல்லாமே உவமை தான். ஒன்னு உவமை அணி, 2 எடுத்துக்காட்டு உவமை அணி, 3வது இல்பொருள் உவமை அணி, 4வது தொழில் உவமை அணி. நானி தொழில் உவமை அணி. எத்தனை? உவமையவே 4ஆ பிரிப்போம். மெய் உவமை, உரு உவமை, பயன் உவமை, தொழில் உவமைன்னு பிரிப்போம். அதுல இது தொழில் உவமை அணி. ஓகேவா? தொழில் உவமை அணினா என்னன்னு கேட்டா, ஏதாவது ஒரு தொழிலை உவமையாக்கி சொல்றது. எழுதிக்கோங்க, ஒன்றன் தொழிலையே உவமையாக்கி சொல்வது தொழில் உவமை அணி எனப்படும். ஒன்றன் தொழிலையே உவமையாக்கி சொல்வது, ஒன்றன் தொழிலையே உவமையாக்கி சொல்வது தொழில் உவமை அணி எனப்படும். இந்த குறள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. பாருங்க, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. காலமறிதலுக்கு திருவள்ளுவர் சொல்லுகிற குறள். கொக்கோட இயல்பு என்ன தெரியுமா? கொக்குக்கு மட்டும் ஒரு பழக்கம் இருக்கு, எல்லா மீனையும் சாப்பிடாது. என்ன மீன் சாப்பிடும்? மத்தி மீன் சாப்பிடும். அது நீங்க சாப்பிட்டீங்க மதியானம். கொக்கு என்ன மீன் சாப்பிடும்? சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், கொக்கு பெரிய மீனா பிடிச்சு சாப்பிட்டு மிச்சத்தை வச்சிருக்குமா? சரி, சின்ன மீனா பார்த்து பல மீனை பிடிச்சு சாப்பிட்டு பசிய போக்குன்னு நினைக்குமா? கிடையவே கிடையாது. கொக்கோட வேலை என்ன தெரியுமா? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. புரியுது இல்லையா? அதான் வாடிதல் மீன்ஸ் காத்திருத்தல். இங்க பாருங்க, தன் பசிக்கு ஏற்ற உணவு எதுன்றத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்குமா? இந்த அளவுடைய மீன் சாப்பிட்டா இப்போது இருக்கிற பசி தீரும், அப்படி பிக்ஸ் பண்ணிக்குமா? அந்த அளவுடைய மீன் வர்ற வரைக்கும் காத்திருக்கும். அவங்களுக்கு சொல்றது புரியுதா? சரி, சின்ன சின்ன மீனா வருது, ஒரு 5 மீனை பிடிச்சு போட்டு பசியை ஆத்திடுவோம், பிரச்சனை ஆஹா. சரி, பெரிய மீனாதான் ஒண்ணு வருது, சாப்பிட்டு மிச்சத்தை பாறைக்கடியில ஒடிச்சு வச்சு லஞ்சுக்கு சாப்பிடுவோம். ஆஹா. இந்த அளவுடைய மீன் நினைச்சு வச்சுச்சுல, அந்த மீன் வந்த மட்டுல எவ்வித யோசனையும் இன்றி அதை கொத்தி எடுத்து தனக்கு உணவாக மாற்றிக்கொள்ளும். வள்ளுவன் சொன்னா, ஒருவன் தனக்கேற்ற காலம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும், கொக்கு மாதிரி. அந்த காலம் வந்த போது எவ்வித யோசனையும் இன்றி அவ்வினையை செய்து முடித்து வெற்றி பெறணும். அர்த்தம் புரியுதா? அப்ப கொக்கினுடைய மீன்பிடி தொழிலை மனிதனின் காலமறிதலுக்கு உவமை சொன்ன காரணத்தினால இந்த குறளுக்குள்ள தொழில் உவமை அணி இருக்கு. கொக்கோட தொழில் என்னது? மீன் பிடிக்கிறது. அதை வச்சு மனுஷன் எப்படி காலத்தை அறிஞ்சு செயல்படணும்னு சொன்னாரா? அப்ப கொக்கின் மீன்பிடி தொழிலை மனிதனின் காலமறிதலுக்கு உவமை சொன்னனால தொழில் உவமை அணி. புரிஞ்சுச்சா? புரியுதா புரியலையா? எழுதிட்டீங்களா? ஆனா கொக்கு மீன் பிடிக்கிறதே ஒண்ணு என்னது? அது விரைந்து செயல்படுதல் மற்றும் காலமறிந்து செயல்படுதலுக்கு தான் அந்த உவமையே. அதனாலதான் குத்தொக்க அப்படி குத்தி உணவாக எடுத்துக்கொள்ளும். உண்டு இல்லையா? கூட அண்மையில் ஒரு கவிதை எழுதுனா, ஹைக்கூல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ கேட்டுப்பட்டிருக்கீங்களா? ஹைக்கூ கவிதை, சென்ட்ரியூ கவிதை, லிமரைக்கூ கவிதை. அதுல இந்த சென்ட்ரியூ, அப்படி ஒரு சென்ட்ரியூ கவிதை இருக்கு. 2 வரி தான் இருக்கும், 3 வரி தான் இருக்கும். புரியுது இல்லையா? அதுல ஒரு கவிதை இருக்கு, உங்களுக்கு புரியுதா? நீங்க செக் பண்ணி பாருங்க. அது ஒரு படிம கவிதை. புரியுது இல்ல? வாடியது கொக்கு,
ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். என்ன புரியுது? இத கவிதை அவ்வளவுதான். கொக்கே அவ்வளவுதான், கவிதையும் இப்படிதான். என்ன புரிஞ்சிச்சு? வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். சூப்பரு. நீ இலக்கியத்திலே ரொம்ப கேள்வி கேட்டு ரசிக்கிறீங்க. மீன் தனியா வந்தா சாப்பிட்டுருவோம். ஆனா ஓடுற மீனா எப்படி இருக்கு? ஜோடி மீனா. அதை பிரிக்க அதுக்கு மனசு இல்லை. பசிதான், பாடிதான் நிக்குது. ஆனாலும் ஜோடி மீன்களை பிரிக்க மனசு இல்லை. சிங்கிள் மீனா ஏதாவது வரும், முரட்டு சிங்கிள் ஏதாவது வந்து அப்படி சாப்பிடலாம்னு நினைக்குது, ஆனா வரல. அப்ப என்ன அர்த்தம்? சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா கூட ஜோடி மீனை சாப்பிடறது என்ன பண்ணல, விரும்பல. இது 1 லட்சம் ரூபாய் பரிசு பெற்ற கவிதை. புரியுது இல்லையா? நீ எழுதுற கவிதையில இந்த என்னது லிமரிகு சென்ட்ரி கவிதைகள் எழுதுனதுல 1 லட்சம் ரூபாய். அதுக்கு பொருள் அவ்வளவு ஆழ்ந்த பொருள். நீங்க சும்மா வெளிப்படையா பார்த்தா தான் அப்படி தெரியும். புரியுது இல்லையா? ஆனா அது ஆழ்ந்த பொருள் இருக்கு. இன்னொருத்தவங்க கூட எழுதுனா, என்னது, என்னை பார்த்ததும் மூடும் உன் கண்கள், கொசு வலையா மீன் வலையா? என்னை பார்த்ததும் மூடும் உன் கண்கள், கொசு வலையா மீன் வலையா? இதுக்கு பொருளையா? என்ன சார் கொசு வலை மீன் வலை? வலைக்கு பிறந்தவனா இருப்பான் போல கவிதை. வலையா எழுதியிருக்கா. அதுக்கு மீனிங்கே புரியலையா? இது ஒரு படிம கவிதை. இது ஆழ்ந்த நுட்பத்தோடு. இது கவிதை வந்து ரொம்ப ஆழ்ந்து பாக்குறதுக்கு மேலோட்டமான பொருள்லாம் ஒண்ணுமே புரியுது. என்ன சார் மீன் வலை கொசு வலை? ஒரு தலைவி போனா, ஒரு தலைவன் பார்த்தா, அவ சீனு கண்ணை மூடிட்டான். அப்ப தலைவன் கேட்டான், என்ன பார்த்தோன்னு நீ கண்ணை மூடிட்டே இல்ல, உன் கண்ணு கொசு வலையா மீன் வலையா? கொசு வலைன்னா வெளியே இருக்க கொசுவை உள்ள விடாது, மீன் வலைன்னா உள்ள இருக்க மீனை வெளியே விடாது. ரெண்டுக்கு இயல்பு வேற வேற. உங்களுக்கு புரியுதா? என்ன பார்த்தோன்னா கண்ணை மூடுனியே, என் பிம்பம் உன் கண்ணுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைச்சு கண்ணை மூடிட்டியா, இல்ல என் பிம்பமே உன் கண்ணுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சு கண்ணை மூடிட்டியா? உங்களுக்கு புரியுதா? இதை நீங்க மேலோட்டமா படிச்ச ஒண்ணு புரியுது, ஆனால் ஆழ்ந்த பொருள் அதுதான் படிமம். உங்க புக்ல தொன்மம், படிமம், உள்ளுரை உவமம், இறைச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? படைப்பாக்க உத்திகள் இருக்கு. அது ஒரு ஆழ்ந்த கவிதை. புரியுது இல்லையா? இங்க வாங்க, எப்ப கொக்கினுடைய மீன்பிடி தொழிலை மனிதனின் காலமறிதலுக்கு உவமை சொன்னாலும் தொழில் உவமை. இன்னொன்னு சொல்றேன், இப்ப உங்க புக்ல இருக்கும், அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். என்ன மீனிங்? படிச்சவங்க சொல்லுங்க. படிச்சா தானே சொல்றதுக்கு நீங்களா வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். சரி, இப்ப நான் கேட்கிறேன், நல்ல பனிக்காலம், ஓகேவா? பனிக்காலத்துல என்ன பண்ணுவாங்க? பெரிய தீ மூட்டி சுத்தி உட்கார்ந்து தீ காய்வாங்க. நல்லா கவனிங்க, இந்த தீ காய்றவங்க ரொம்ப தள்ளி போடு தீயோட அணுகி உட்கார மாட்டாங்க. தீயை விட்டு ரொம்ப தூரத்துல அகன்று போயும் உட்கார மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில உட்கார்ந்து தீ காய்வாங்க. அது போல ஒரு அரசன் கூட இருந்து நட்பு பாராட்ட நினைக்கிறவங்க அவன்கிட்ட ரொம்ப நெருங்கி போயும் நட்பாக கூடாது, அவனை விட்டு ரொம்ப விலகியும் நட்பு இல்லாம இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நின்று அவனிடம் என்ன பண்ணணும்? நட்பு பாராட்டணும். அது அமைச்சர்களுக்கோ பிறருக்கோ. அர்த்தம் புரியுதா? அப்ப அகலாது அணுகாது தீக்காய்வார் என்னது? தீக்காயிறவங்களுடைய தொழில், தீக்காய்பவங்களுடைய செயல். அத மன்னனுடைய கூட இருந்து புரியுது, அவன் நட்பு பாராட்டங்களுக்கு உவமையா சொன்ன காரணத்தினால ஒரு தொழிலை உவமையாக்கி சொன்னது தொழில் உவமையணி. கண்டிப்பா தொழில் உவமைன்னு கேட்டா இந்த 2 கொஸ்டின்ல 2 குறள்ல ஒரு குறள் தான் வரும். சொல்றது புரியுதா? புரியலையா? ஃபர்ஸ்ட் சொன்னது கொக்கின் மீன்பிடி தொழிலை மனிதனின் காலமறிதலுக்கு உவமை சொன்னாங்க. இப்ப தீக்காய்பவர்களினுடைய தொழிலை மன்னனோடு சேர்ந்து இருக்கிறவர்களுக்கு சொல்றாங்க.
மன்னனோட சேர்ந்திருந்து நட்பு பாராட்டுறவங்களுக்கு சொல்றாங்க. அப்ப என்ன அணி? என்ன அணி? தொழிலுவமை அணி. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்த போலாமா? அழிச்சிடவா? அடுத்து ரொம்ப 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 முக்கியமான அணி, கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்பாங்க. ஏகதேச உருவக அணி கண்டிப்பா கொஸ்டின்ல வரும். எத்தனாவது? 5வது. என்ன அணி? ஏகதேச உருவக அணி. கண்டிப்பா நீங்க கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். செய்யுளில் உள்ள ஒரு பொருளை உருவகப்படுத்திவிட்டு, செய்யுளில் உள்ள ஒரு பொருளை உருவகப்படுத்திவிட்டு மற்றொரு பொருளை உருவகப்படுத்தாமல் விடுப்பது செய்யுளில் உள்ள ஒரு பொருளை உருவகப்படுத்திவிட்டு மற்றொரு பொருளை உருவகப்படுத்தாமல் விடுப்பது அல்லது உருவகப்படுத்தாமல் இருப்பது. உங்களுக்கு ஒருவேளை அது இலக்கிய விளக்கா புரியலைன்னா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கும். செய்யுளில் ஒரு பொருளை உருவகப்படுத்திவிட்டு மற்றொரு பொருளை உருவகப்படுத்தாமல் விடுப்பது ஏகதேச உருவக அணி எனப்படும். ஒரு பொருளை உருவகப்படுத்திவிட்டு மற்றொரு பொருளை உருவகப்படுத்தாமல் விடுப்பது ஏகதேச உருவக அணி எனப்படும். இதுல இருக்கும் மேடம், 9th புக்லயே 2-3 இருக்கும். பேஜ் நம்பர் 11th 9th புக்கா? அந்த அணி இல்லையா? உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இருக்கா? எந்த பக்கம்? அது சொல்லக்கூடாது. இந்த இருங்க, இதுல இருக்கு. இப்ப பார்த்தனே 9th 177 பக்கம். நீங்க திருக்குறள்ல போய் பார்க்கணும், அணியில போய் பார்க்க கூடாது. இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, அரிசி ஏகதேச உருவணி. இதுல இருந்தா கொஸ்டின் கேட்பான். 3 அணிதான். இங்க பாருங்க, 3மே 9th புக்ல தான் இருக்கு. ஒண்ணு கவனிங்க, ஏகதேச உருவக அணியில ஃபர்ஸ்ட் அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு, ஐந்தும் சால்பூன்றிய தூண். ஐந்தும் இல்ல, 5 தான். இங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பா கொஸ்டின்ல வரும். ஓகேவா? எடுக்கிறவங்க கண்டிப்பா இந்த குறள்களை மட்டும்தான் எடுப்பாங்க. நீங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மற்ற குறள்கள் அவ்வளவு பொருள் விளக்கமுடைய பொருட்கள் இல்ல. ஓகேவா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ளது அன்பா.
அடுத்து கவனிங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது நாணம், அடுத்து இருக்கிறது ஒப்புரவு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம், அடுத்து இருக்கிறது கண்ணோட்டம், பிறருக்கு இரக்கம் கொள்ளுகிற திறம், அடுத்து உண்மை பேசுவது திறம். இப்ப இது எல்லாமே என்னவா இருக்கு? தூணு. இது ஒரு தூணு, இது ஒரு தூணு, இது ஒரு தூணு, இது ஒரு தூணு, இது ஒரு தூணு. ஓகேவா? ஆனால் இந்த தூணுக்கு மேல இதை தாங்குகிற பாரம் இருக்குல்ல, தூண் 4 இருந்துச்சுன்னா அதை தாங்குற பாரம் இருக்கணும்ல. அப்ப ஏதாவது சில பொருட்களை தூணா சொல்லிட்டு மிச்ச பொருளை மேல இருக்கிற பாரமா சொல்லிருக்கலாம்ல. ஆனால் தூணை மட்டும் உருவகப்படுத்திட்டு மேல இருக்கிற பாரம் என்கிற பொருளை ஏதாவும் அவர் என்ன பண்ணல, உருவகப்படுத்தல. அப்ப ஒரு பொருளை உருவகப்படுத்திட்டு மற்றொரு பொருளை உருவகப்படுத்தாமல் விடுத்தது ஏகதேச உருவக அணி. இன்னொன்னு பாருங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவிய பெருங்கடல்னு சொன்னா அதை நீந்தி கரை சேருகிறவர்கள் இறைவனின் பாத அடிகளை அடைவாங்கன்னு சொன்னா. அப்ப பிறவியை பெருங்கடல்னு சொன்னேன்னா இறைவனின் பாத அடிகளை கப்பல் மரக்கலமாக சொல்லியிருக்கணும். ஆனா பிறவியை பெருங்கடல் சொல்லிட்டு இறைவனுடைய அடியை இறைவனுடைய அடினே சொல்லிட்டான். அப்ப இத என்னது பெருங்கடல் சொல்லிட்டு இறைவனுடைய பாத அடிகளை கப்பல்னு உருவகப்படுத்தாம விட்டனால அது ஏகதேச உருவக அணி. அப்ப அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, அந்த அஞ்சையும் தூணாகவே உருவகப்படுத்தினா இதை மேலே தாங்குகிற பாரமாக இவர் எதையும் என்ன பண்ணல, உருவகப்படுத்தல. அப்ப ஒன்ன உருவகப்படுத்திட்டு மேல இருக்கிற ஒன்ன உருவகப்படுத்தாம விட்டுட்டனால இந்த குறளுக்குள்ள என்ன இருக்கு? ஏகதேச உருவக அணி. புரியுதா புரியலையா? ஊழி பெயரினும் தம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். ஊழி பெயரினும் தம் பெயரால். அடுத்து என்னது? ஆஹா, சான்றாண்மைக்கு ஆளி அங்க வருதா கீழே வருதா? ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இங்க பாருங்க, ஊழி காலம் அழிவு காலமே வந்தாலும் நல்ல பண்புக்கு கரை கண்டவர்கள் ஒருபோதும் அந்த செயல்கள்ல இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, மாறுபட மாட்டாங்க. துன்ப காலமே அழிவு காலமே வந்தாம நல்ல பண்புகளுக்கு கடலுக்கான கரை போன்றவர்கள் ஒருபோதும் தன்னுடைய நிலையிலிருந்து என்ன பண்ண மாட்டாங்க, மாற மாட்டாங்க. புரியுது இல்லையா? அப்ப அந்த சான்றாண்மை குணத்துக்கு உரியவர்கள் கடலுக்குரிய கரையாக என்ன பண்ணிருக்காங்க, உருவகம் செஞ்சிருக்காங்க. அப்ப அழிவு காலத்தை ஏதேனும் ஒரு பொருளாக என்ன பண்ணிருக்கணும், உருவகம் செஞ்சிருக்கணும். புரியுது இல்லையா? அப்ப ஒரு பொருளை உருவகப்படுத்திட்டு மற்றொரு பொருளை உருவகப்படுத்தாமல் விட்டனால ஏகதேச உருவக அணி. அர்த்தம் புரியுதா? கீழே விளக்கமே அவங்க மென்ஷன் பண்ணி போட்டுருப்பாங்க பாருங்க. ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர்கள் நற்பண்புகளிலிருந்து மாறமாட்டார்கள். புரியுது இல்லையா? துன்ப காலம் வந்தாலும் தன்னுடைய நிலையிலிருந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மாற மாட்டாங்க. அதனாலதான் வள்ளுவர் கூட இன்னொரு குறள் சொன்ன, ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. உன்னை பெற்ற தாய் பசி துன்பத்தால் துடித்தாலும் கூட சான்றோர்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்ன செயலை நீ ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா இருக்கிற துன்பம் எது துன்பம்? தன் பெற்ற தாய் பசி துன்பத்தால் கஷ்டப்படுறதுதான். அதை பார்த்து கூட நீ என்ன பண்ணக்கூடாது, சான்றோர்கள் பழித்த செயல்களை செஞ்சிடக்கூடாது. அர்த்தம் புரியுது இல்லையா? அடுத்து என்ன சொன்னா? மூணாவது, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில் செய்பவர்களையும் உழவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்திற்கு அச்சாணி போன்றவர். இங்க பாருங்க, உழவர்கள் இந்த உலகத்திற்கு அச்சாணி மாதிரி. அப்ப மற்ற தொழில் செய்யறவங்க அவங்கள உருவகப்படுத்தல.
அப்ப பிற தொழில் செய்பவர்களை உருவகப்படுத்தாம உழவு தொழில் செய்பவர்களை மட்டும் உலகிற்கு, உலகம் என்னும் தேருக்கு அச்சாணி என்று என்ன பண்ணிருக்காரு? உருவகப்படுத்தியிருக்காரு. ஒன்றை உருவகப்படுத்தாமல் மற்றொன்றை உருவகப்படுத்தியதால் என்ன அணி? ஏகதேச உருவக அணி. எழுதிவோம். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி. அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. சொல்றது புரியுதா? அப்ப பிற தொழில் செய்பவர்களை விட உலக தொழில் செய்பவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள். அப்ப உலகம் என்னும் தேர் ஓடுவதற்கு அச்சாணி போன்றவர்கள் யாரு? உழுபவர்கள், உழவர்கள். அப்ப பிற தொழில் செய்யறவங்க அவங்கள உருவகப்படுத்தல. புரியுது இல்லையா? அப்ப பிற தொழில் செய்பவர்களை உருவகப்படுத்தாம உழவு தொழில் செய்பவர்களை மட்டும் உருவகப்படுத்தியதால் இதுக்குள்ள என்ன அணி இருக்கு? ஏகதேச உருவக அணி. ஓகேவா? சான்றாண்மை இருக்கா? சான்றாண்மைக்கு ஆணி எனப்படும். அப்ப புரிஞ்சிச்சா? அடுத்த அணி போலாமா? ரொம்ப ரொம்ப இது மாதிரியே ரொம்ப முக்கியம். இது எப்படி முக்கியமோ அது போல அடுத்த அணி ரொம்ப முக்கியம். பிரிது மொழிதல் அணி. என்ன அணி? இதுக்கு இன்னொரு பேரு ஒட்டணி, நுவலா நுவழ்ச்சி அணி, உவமப்போலி, தொகை மொழி என்று பல பேர். உள்ளுரை உவமம். அடிச்சிடவா? எழுதிட்டீங்களா இல்லையா? இதுக்கு பேர் என்னென்ன சொன்னேன்? நுவலா நுவழ்ச்சி அணி, தொகைமொழி அணி, உள்ளுரைவம். அப்ப ஒட்டணினாலும் இதுதான், நுவலா நுவழ்ச்சி அணினாலும் இதுதான், தொகைமொழி அணி என்றாலும் இதுதான், உள்ளுரை உவமை அணி என்றாலும் இதுதான். அதே மாதிரி இந்த இன்னொரு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அதுல ஏகதேச உருவகணிதான். பெருமை சிறுமை ரெண்டே கட்டளைக்கல், உரசி பார்க்கிற உரைக்கல்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஒன்ன உருவகப்படுத்திட்டு ஒன்ன உருவப்படுத்தாம ரெண்டையுமே ஒரே பொருளாகவே அவர் என்ன பண்ணாரு? உருவகப்படுத்தினாரு. அதனால பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் ஏகதேச உருவகணி இருக்கு. படிக்கிறப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுது இல்லையா? அடுத்து இந்த சொன்னீங்களே ஏகதேச உருவகம், அது 9th புக்ல பாருங்க. பீலிப்பை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் வரும். அத பெரிது மொழிதல் அணிதான். இன்னொன்னு அந்த முதலையை வச்சு வருமே, எளிதாக முள்மரம் கொள்க கலையுணர் காய் கொள்ளும் காலத்தை இடத்து. காண முயல் இது அம்பில் யானை பிழைத்தவேல், யானை பிழைத்தவேல் எந்தல் இனிது. நெடுங்கடலும் இருக்கா? நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற. எழுதிக்கோங்க, கண்டிப்பா கொஸ்டின்ல வரும். எதுக்கு மேடம்? பிரிது மொழிதல் அன்னைக்கு இங்க பாருங்க, ஒரு உவமானம் இருக்கணும், ஒரு உவமையும் இருக்கணும். இது வரைக்கும் சொல்லிட்டு வந்திருக்கோமா? இப்ப உவமான உவமைக்கெல்லாம் வேலை கிடையாது. உவமானத்தை மட்டும் சொல்லுவாங்க, அதற்கான பொருளை நாம தான் புரிஞ்சுக்கணும். அப்ப பிரிதொன்றை மொழிவது பிரிது மொழிதல் அணி. உவமையை மட்டும் கூறி உவமேயத்தை பெற வைப்பது. நமக்கு உவமையை மட்டும் தான் சொல்லுவாங்க,
ஆனா உவமையத்தை நம்மளாதான் புரிஞ்சுக்கணும். அர்த்தம் புரியுதா? எழுதிக்கோங்க. உவமையை பிராக்கெட்ல ஓமானம் போடுங்க. உவமையை போட்டு பிராக்கெட்ல ஓமானம் பிராக்கெட் போட்டுருங்க. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிருங்க. உவமையை மட்டும் கூறி உவமேயத்தை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி எனப்படும். கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, நீருக்குள்ள இருக்கிறப்ப முதல்ல என்ன பண்ணோம்? பிற விலங்குகளை வெல்லும். நீரை விட்டு வெளியில வந்துட்டா பிற விலங்குகள் முதலையே வெல்லும். இப்ப இதுல இருந்து என்ன புரியும்? அதான் சொல்றாங்க. அப்ப ஒவ்வொருவரும் தனக்கு ஏற்ற இடமறிந்து என்ன பண்ணணும்? செயல்படணும். தனக்கு வலிமையான இடம் எங்கேயோ அங்கிருந்து செயல்படணும். அர்த்தம் புரியுதா? அப்ப சொல்லப்பட்ட உவமையை வச்சு நம்மளாதான் புரிஞ்சுக்கிறோம். நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற. அப்ப உவமையை மட்டும்தான் சொல்றாங்க. எனது நீருக்குள்ள முதலை இருக்கிற போது பிற விலங்குகளை அது வெல்லும். ஆனால் வெளியில வந்துருச்சுன்னா பிற விலங்குகள் அதனை என்ன பண்ணும்? வெல்லும். அப்ப ஒவ்வொருவரும் தனக்கு ஏற்ற வாய்த்த இடம் அறிந்து என்ன பண்ணணும்? செயல்படணும். அர்த்தம் புரியுதா? ரெடிங்களா? எழுதிக்கோங்க. அடுத்த திருக்குறள் நிறைய இருக்கு. 2, 3, 4, 5 இருக்கும். எப்படியும் அதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேணும். அதுல எழுதிருக்கீங்களா? இல்ல குறள் வேணாம். மேடம் சொன்னீங்களே, அது என்ன குறள் சொன்னீங்க? கடல் ஓடா கால்வெள் நிலத்தா, அதான சொன்னீங்க. அதுவும் பிரிது மொழிதல் அணிதான். எழுதுங்க. பாருங்க, அதுல இருக்குமே, கேட்டிருக்காங்க ஏற்கனவே. அதுவும் இருக்கு. அதே மாதிரி மேடம் சொன்னீங்களே, என்ன குறள் சொன்னீங்க? இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து. எழுதிக்கோங்க. பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் என்ன வரும்? சால மிகுத்து பெயின். பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இங்க பாருங்க, என்னதான் மயில் தோகை லெகுவானதாக இருந்தாலும் கூட அதை எளிமையாக எண்ணி அளவுக்கு அதிகமாக வண்டியில ஏத்திட்டே போனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வண்டியினுடைய அச்சு என்ன ஆயிரும்? முறிஞ்சு போயிரும். அதை தாங்க முடியாம பாரத்தை. அது போல என்னதான் படைபலம் கொண்ட அரசனாக இருந்தாலும் கூட என்னது, ஒரு மன்னன் என்னது தனக்கான பகைவர்களை தனக்கான எளியவர்களை பகைவர் என்று கூறி தன் பகையை பெருக்கிக்கிட்டே போனானா அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? இவனை வெற்றி கொள்வாங்க. அர்த்தம் புரியுதா?
என்ன மேடம் புரியல? மயில் தொகை. ஆமா, அதான் ஒண்ணும் இல்ல, மயில் தொகை ரொம்ப லெகுவானதா இருக்கும். ஆனா அதுவே லெகுவானது தானே, இது என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி அந்த மயில் தொகையவே கட்டி 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 அதிகமாக வண்டிக்கு மேல ஏத்திக்கிட்டே போனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வண்டியினுடைய பாரம் முறிஞ்சு, வண்டியினுடைய அச்சு முறிஞ்சு போயிடும். அது மாதிரி என்னதான் படைபலம் கொண்ட அரசனாக ஒருத்தர் இருந்தாலும் தனக்கு கீழே இருக்கிறவங்களை எல்லாம் எளியவர்கள் என்று எண்ணி பகையை பெருக்கிக்கிட்டே போனானா அந்த பகைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இவனை ஒரு நாள் வெற்றி கொள்வாங்க. கான்செப்ட் புரியுதா புரியலையா? இருக்கா புக்ல? நான் இந்த குரல் நல்லா இருக்குது, அடிக்கடி கேட்பானே நினைச்சேன். அதுல பாருங்க, கடலோடா கால்வல் இருக்கா? எதுல இருக்கு? புக்ல பாக்குறீங்களா இதுல பாக்குறீங்களா? சொல்லுங்க, குரலை சொல்லுங்க. கடல் ஓடா என்ன குரல் இருக்கா? அப்பதான் சொன்னீங்களே. சூப்பரு. கடல் ஓடா கால்வள் நெடுந்தேர் நெடுந்தேர் நாவாயும் என்ன விளக்கம்? யாரு சொல்ற? யாரு படிக்கிறா தெரியல. யாரு மேடமா? திரும்பி படிங்க. இல்ல எனக்கு எங்கிட்ட இருந்து சவுண்ட் வருது. பாடுங்க மேடம், திரும்ப சொல்லுங்க. சொல்லுங்க. கடல் ஓடா கால்வள் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இங்க பாருங்க, கடல்ல ஓடாது அதிகமான கால் அந்த சக்கரங்களை கொண்ட நெடுந்தேர், ஆனா கடல்ல ஓடுற நாவாயும் ஓடா நிலத்து. கடல்ல ஓடுற நாவாய் உருவத நிலத்திலையும் ஓடாது. அப்ப அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு பெருமை உண்டா இல்லையா? அப்ப கடல்ல ஓடுற நாவாய் அது மாதிரி நிலத்துல ஓட முடியாது. அது மாதிரி நிலத்துல ஓடுற தேர் ஒருபோதும் கடலுக்குள்ள ஓட முடியாது, உண்டு இல்லையா? அப்ப அதை வச்சு மற்றொரு பொருளை அவர்கள் விளக்குறாங்க. நீங்க நிறைய, அதனாலதான் நம்மளோட கதைகளே அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. யாருக்கும் போட்டியா? முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி. ஒரு போட்டியில பாருங்க முயல் ஜெயிச்சிரும், ஒரு போட்டியில ஆமை ஜெயிச்சிரும். ஆமா, உடனே நம்மளால சொல்ல ஒரு போட்டில முயல் ஜெயிக்கும், ஒரு போட்டில ஆமை ஜெயிக்கும், முயலும் ஆமையும் ஜெயிக்கும், முயல் ஆமை ஜெயிக்காது. அதெல்லாம் ஜெருத்தா. ஆனா நீ எதுக்கு போட்டி வச்ச? நீ ஆமைக்கு போட்டி வைக்கணும்னா நீர்ல வச்சிருக்கணும், கரெக்டா? நீ முயலுக்கு போட்டி வைக்கணும்னா நிலத்துல வச்சிருக்கணும். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? அப்ப ஆமைக்கும் மீனுக்கும் போட்டி வச்சு யார் ஜெயிக்கிறான்னு நீ சொல்லியிருக்கணும். ஆமா தானே? முயலுக்கும் மானுக்கும் போட்டி வச்சு யார் ஜெயிக்கிறான்னு நீ சொல்லியிருக்கணும். நிலத்துல ஓடுறது நீர்ல வச்சு, நீர்ல ஓடுறது நிலத்துல வச்சு இதுல இது ஜெயிச்சிச்சுன்னா அதுவே தப்பு. புரியுது இல்லையா? அவங்க இருக்கிற இடத்தை தகுந்தவாறு அவங்களுக்கு வலிமை. அர்த்தம் புரியுதா? அப்ப நிலத்துல ஓடுற தேரால ஒருபோதும் கடலுக்குள்ள ஓட முடியாது, கடல்ல ஓடுற நாவாயால ஒருபோதும் நிலத்துல ஓட முடியாது, உண்டு இல்லையா? அப்ப என்ன அணி? பெரிது மொழிதல் அணி. அப்ப 3 குறள். இங்க பாருங்க, நான் ஏன்னா கண்டிப்பா இதெல்லாம் மென்ஷன் பண்ணுவான்றனால மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சொல்றது புரியுது இல்லையா? அடுத்த அணி வாங்க. இது எத்தனை? 6 ரோமன் லெட்டர் 6. அடுத்து ரோமன் லெட்டர் 7. ரொம்ப ரொம்ப முக்கியம், வேற்றுமை அணி. எழுதிட்டீங்களா இல்லையா? என்ன அணி? எங்க வேற்றுமை அணினா என்னன்னு சொல்லுங்க, எப்படி இருக்கும்? எதை வேறுபடுத்தி பாக்குறதா? எப்படி? இங்க பாருங்க, எடுத்தோன்னு வேற்றுமைப்படுத்தக்கூடாது. இரு பொருளுக்கு இடைப்பட்ட ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி எனப்படும். எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பான், எழுதிக்கோங்க பார்ப்போம். அதே தீயினால் சுட்ட புண் தான், வேற எதுவும் கிடையாது. அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு.
எழுதிக்கோங்க. இரு பொருளுக்கு இடைப்பட்ட ஒற்றுமையை கூறி இருபொருளுக்கு இடைப்பட்ட ஒற்றுமையை கூறி இருபொருளுக்கு இடைப்பட்ட ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது. இருபொருளுக்கு இடைப்பட்ட ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. வேற்றுமை அணி எனப்படும். வேற்றுமை அணி எனப்படும். அப்ப வேறுபடுத்துறது வேற்றுமை அணி கிடையாது. இருபொருளுக்கு இடைப்பட்ட ஒற்றுமையை சொல்லி பின் வேறொரு காரணத்தினால் வேறுபடுத்தி சொல்றது. ஒரே குறள் தான், உங்களுக்கு தெரிஞ்ச அதே குறள். என்னது? தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே ஆறாதே நாவினால் என்ன வரும்? சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. உங்களுக்கு அர்த்தம் தெரியல, கீழே ஜெனரலா சும்மா சிம்பிளா எழுதி வச்சுக்கணும். இங்க பாருங்க, குறள் எழுதிட்டீங்களா? தீயும் சுடும், தீ சொல்லும் சுடும், தீ உடலை சுடும், தீ சொல் மனதை சுடும். கரெக்டா? ரெண்டுக்கு ஒற்றுமையா? ஆனால் தீயினால் சுட்ட புண் ஆறிரும், தீய சொற்களால் சுட்ட புண் ஆறாத வடுவாக காட்சியளிக்கும். அப்ப நல்லா கவனிங்க. சுடும் என்கிற தன்மையினால ரெண்டு ஒண்ணு, ஆனா ஒண்ணு ஆறிரும், இன்னொன்னு ஆறாத வடுவாக காட்சியளிக்கும். புரியுது இல்லையா? அப்ப தீயும் சுடும், தீ சொல்லும் சுடும். சுடும் என்கிற தன்மையினால ஒண்ணு, ஆனா ஒண்ணு ஆறிரும், ஒண்ணு ஆறாத வடுவாக காட்சியளிக்கும். அப்ப இரு பொருளுக்கு இடைப்பட்ட ஒற்றுமையை முதல்ல கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. இருக்கிற ஒரே குறள் எந்த குறள் தான்? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது. ஆனா பெரும்பாலும் குறளை கொடுக்க மாட்டான், விளக்கம் கொடுப்பான். இருபொருளுக்கு இடைப்பட்ட வேற்றுமையை ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணின்னு கேட்பான். என்னது? வேற்றுமை அணின்னு சொல்ல தெரியும். எது மேடம்? அதான் தீ உடலை சுடும், தீ சொல் மனதை சுடும். ரெண்டும் சுடும் என்கிற தன்மையினால ஒண்ணு, ஒன்னு ஆறும், ஒன்னு ஆறாத வடுவாகும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதுல இன்னொரு விளக்கம் இருக்கு. புண்ணுனா எப்படி இருக்கும்? பச்சையா இருக்கும். வடு எப்படி இருக்கும்? காஞ்சிருக்கும். இருக்கு இல்லையா? அப்ப தீயினால் சுட்ட புண், நாவினால் சுட்ட வடு. தீனா சுட்டுச்சுன்னா அது என்னது? புண்ணு. அது ஆறாத, அது ஆறிரும். ஆனா வடு என்ன பண்ணாது? தன் வாழ்நாள் இறப்பு வரைக்கும் இருக்கும். வடு இருக்கு இல்லையா? அப்ப புண்ணு ஆறும், வடு ஆறாத வடுவாக காட்சியளிக்கும். அடுத்து போலாமா? அடுத்து ரோமன் லெட்டர் 8, வஞ்ச புகழ்ச்சி அணி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு இன்னொரு பேரு புகழா புகழ்ச்சி அணி. அப்படின்னா என்னது? வஞ்ச புகழ்ச்சி அணி. இங்க பாருங்க, பழிப்பது போலும் பான்மையின் மேன்மை புலப்பட மொழிவது புகழா புகழ்ச்சி. அப்ப இதுக்கு இன்னொரு பேரு புகழா புகழ்ச்சி அணினாலும் வஞ்ச புகழ்ச்சி அணினாலும் ஒண்ணுதான். பழிப்பது போல புகழ்வதும், புகழ்வது போல பழிப்பதும், பழிப்பது போல புகழ்வதும், பழிப்பது போல புகழ்வதும், புகழ்வது போல பழித்தலும் வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும்.
குறள் படிச்சிருக்கீங்களா? தேவரணைய கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம். இப்ப லாஸ்ட் டைம் ஆசிரியர் நியமன தேர்வு வச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான். இது என்ன அணி இதுக்குள்ள இருக்குன்னு புரியுது இல்லையா? பஞ்ச புகழ்ச்சி அணி. நீங்க நல்லா கவனிங்க. தேவர்களும் கீழ்குணமுடைய கயவர்களும் ஒண்ணு. இப்ப திட்டுறாரா புகழ்ந்து பேசுறாரா? வானுலகத்தில் உள்ள தேவர்களும் கீழ்குணமுடைய கயவர்களும் ஒண்ணு. ஆனா இவங்களுக்குள்ள தேவர்கள் மேன்மையான செயலை மட்டும்தான் செய்வாங்க. அப்ப அவங்க கீழ்குணமான செயல்களை தான் செய்வாங்க. அர்த்தம் புரியுதா? அப்ப வானுலக தேவர்களும் கீழ்குணமுடைய கயவர்களும் ஒண்ணு. ஆனா அவங்களுக்குள்ள தேவர்கள் மேன்மையான செயலை மட்டும் செய்வாங்க. அப்ப பழிப்பது போல என்ன பண்ணிருக்காரு? புகழ்ந்திருக்காரு. அர்த்தம் புரியுதா? இன்னொரு பாட்டு நீங்க அடிக்கடி படிப்பீங்க, ஸ்கூல் புக்ல இருக்கு பாருங்க. பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. என்ன பாரி பாருன்னு எல்லாரும் பாரி மன்னனே புகழ்றாங்க. அவனை காட்டில கைமாறு கருதாமல் விளங்குகிறது யாரும் இல்லையா? இருக்கு. இந்த மலை கூட இந்த உலகத்துல கைமாறு கருதாமல் தான் என்ன பண்ணுது? தன்னுடைய வளங்களை கொடுக்குது. ஆனா அந்த பாட்டினுடைய உள்ளுரை என்ன தெரியுமா? என்ன சொல்றாங்க? என்னதான் மாறி கைமாறு கருதாமல் கொடுத்தாலும் அதை காட்டிலும் பாரி மன்னன் கைமாறு கருதாமல் வழங்குகிற கொடைத்தன்மை கொண்டவன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுது இல்லையா? அப்ப இங்க இந்த ஒரு குறள் மென்ஷன் பண்ணிக்கணும். வஞ்ச புகழ்ச்சி நம்ம நார்மலா வாழ்க்கையில பயன்படுத்துறதா. புரியுது இல்லையா? நல்லா இருப்ப அப்படின்னா அது புகழ்ச்சி. நீ எல்லாம் ரொம்ப நல்லா இருப்ப பாருவேன்பா. நீ பாருவே ரொம்ப நல்லா இருப்ப. அப்ப அது ரொம்ப ரொம்ப நம்ம நினைப்போம். ஆனா அந்த ரொம்பல என்ன இருக்கு? ஒரு வஞ்சம் இருக்குல்ல, அதான் வஞ்ச புகழ்ச்சி. ஓகேவா? சொல்றது புரியுதா? அடுத்த அணி என்ன மேடம்? புரியல. அடுத்த அணி சொல் பின்வரு நிலை அணி. சொல் பின்வரு நிலை அணி. சொல் பின்வரு நிலை அணி. ஒரு செய்யுளில் எனக்கு நீங்க தான் எழுதிட்டு வர போறீங்க நாளைக்கு குறள். நான் விளக்கம் மட்டும் தான் சொல்ல போறேன். நல்ல குறளா 4 குறள் நாளைக்கு எழுதிட்டு வரீங்க. ஒரு செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து அப்படி எழுத வேணாம். ஒரு செய்யுளில் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது. ஒரு செய்யுளில் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது. இங்க பாருங்க. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இருக்கா? இதுல ஒரு இடத்துல துப்புன்னா உணவு, ஒரு இடத்துல துப்புன்னா உணவை விளைவிப்பவர், ஒரு இடத்துல துப்புன்னா உண்பவர். வேற 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 பொருள். அப்ப சொல் ஒண்ணுதான், ஆனா வேற வேற பொருள். புரியுது இல்லையா? அது மாதிரி கீழே ஒரு 2-3 குறள் 3 குறள் எழுதிட்டு வாங்க. ஓகேவா? 3 குறளுக்கு இடையில கேப் கொடுங்க. இங்க பாருங்க. செய்யுளில் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது. என்ன அணி? சொல் பின்வரு நிலை அணி. இப்ப நீ எழுதுறது சொல் பின்வரு நிலை அணி. கரெக்டா? சொல் பின்வரு நிலை அணி. அடுத்தது வாங்க. பொருள் பின்வரு நிலை அணி. ஆமா மேடம். ஏன் மேடம்? புக்ல இருக்கு. அதெல்லாம் 2-3 நீங்களே பார்த்து எழுதுவாங்க. பொருள் பின்வரு நிலை அணி. செய்யுளில் வெவ்வேறு சொற்கள் தொடர்ந்து வந்து ஒரே பொருளை தருவது. செய்யுளில் வெவ்வேறு சொற்கள் தொடர்ந்து வந்து செய்யுளில் வெவ்வேறு சொற்கள் தொடர்ந்து வந்து ஒரே பொருளை தருவது. இது மட்டும் திருக்குறள்ல வராது, பாட்டுல வரும்.
ஓகேவா? 4 வரி பாட்டு. செய்யுளில் வெவ்வேறு சொற்கள் தொடர்ந்து வந்து ஒரே பொருளை தருவது பொருள் பின்வரு நிலை அணி எனப்படும். ஓகேவா? அடுத்தது சொற்பொருள் பின்வரு நிலை அணி. இது ஒரு 4 வரி பாட்டுல இருக்கு, கேப் விட்டுருங்க. ஒரு 4 வரி பாட்டு உங்க புக்ல இருக்கு, அதை பார்த்து எழுதிட்டு வரணும். அடுத்தது சொற்பொருள் பின்வரு நிலை அணி. சொற்பொருள் பின்வரு நிலை அணி. சொற்பொருள் பின்வரு நிலை அணி. நமக்கு சிலபஸ் இருக்கிறது மட்டும் போதும். 35 அணிக்கு எழுதுனா என்ன ஆகுது? வெறும் 35 அணியை மட்டும் படிச்சு வீட்டுக்கு போயிட வேண்டியது. அவ்வளவுலாம் இல்ல, இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது இங்க பாருங்க, இப்ப இதுல பின்வருநிலை அணின்றது ஒண்ணுதான். அதுல சொன் பின்வரு நிலை, பொருள் பின்வரு நிலை, சொற்பொருள் பின்வரு நிலை. இது 3 வந்து ஒரு அணியோட வகைதான். இது மாதிரி இருக்கு டஜன் கணக்குல. அது நமக்கு தேவையில்லை, இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு பேசாம இருந்தா போதும். அடுத்தது வாங்க, சொற்பொருள் பின்வரு நிலை அணி. செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து. செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே மீண்டும் மீண்டும் தருவது. செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே மீண்டும் மீண்டும் தருவது சொற்பொருள் பின்வரு நிலை அணி எனப்படும். ஓகேவா? வேற உங்க புக்ல என்ன அணி இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? உருவகணி தனியா இருக்கா? ஒரே குரல்ல இருக்கு. என்ன? இது ஒண்ணுதான் இருக்கு. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும். ஒரே குரல் தான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு உருவகணி ஒண்ணுதான் வரும்னு நினைக்கிறேன். இருக்கா? அந்த விளை நிலமே வித்தாக ஈதலே ஒரு பாட்டுல வரும், கரெக்ட் இல்லையா? சரி, உருவகணி வருங்க. இது போக உருவகணி இருக்கு, சிலேடை அணி இருக்கு. சிலேடை அணி இருக்கா? இந்த இரு பொருள் படுமாறு பாடுறது, அதுக்கான குரலை மட்டும் நீங்க கீழே இதுக்கு அப்புறம் எழுதிட்டு வாங்க. ஓமை அணி பிளஸ் அதுக்கு விளக்கம் ஒரு வரியில, புக்ல இருக்கிறத பார்த்து 50 வரி அப்படி எழுதிட்டு வரக்கூடாது. சிம்பிளா என்னது அப்படின்றத எழுதிட்டு அதுக்கான குரலோ அல்லது பாட்டோ அதை மட்டும் கீழே எழுதுங்க. புரியல? இப்ப நீங்க கொடுத்த விளக்கம் இருக்குல்ல, அந்தந்த விளக்கத்துக்கு ஏற்ற குரல் எழுதிருங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அணினா, உருவக அணி வேணா நோட் பண்ணி வைங்க. உருவக அணி, சிலேடை அணி. சிலேடை அணி தான் இரட்டுற மொழிதல் அணி, ரெண்டும் ஒண்ணுதான். சிலேடை அணி. அதுக்கப்புறம் தற்குறி பேற்றம் இருக்கா புக்ல? இல்ல திருக்குறள்ல இருக்கா? என்ன இருக்கு? ஆமா, அதான் இருக்கா புது புக்ல? பழைய புக்ல தான் இருக்கு. சரி, ஓகே, இருந்தா எழுதிட்டு வாங்க. இங்க பாருங்க, ஒண்ணு உருவக அணி, அடுத்து சிலேடை அணி அல்லது இரட்டுற மொழிதல் அணி, மூணாவது தற்குறி பேற்ற அணி. இருக்கான்னு செக் பண்ணுங்க, இருந்தா எழுதுங்க, வேணாம். அடுத்தது தன்மை அணி. தன்மையில தன்மை அணி அல்லது நவிர்ச்சி அணின்னு சொல்லுவோம். அது இயல்பு நவிர்ச்சி, உயர்வு நவிர்ச்சி ரெண்டுமே. தீவகணி இருக்கா? தீவகணி மென்ஷன் பண்ணிருக்காங்க 10th 11th 12th தீவகணி. சரி, தீவகணி. அப்படி இருந்தாலும் ஒரு பாட்டு 2 பாட்டை மென்ஷன் பண்ணிருப்பான். பாட்டுல தானே வரும். எல்லா பேப்பருக்கும் ஒரே மாதிரிதான், நீங்க பிரிக்கவே கூடாது, மொத்தமா படிச்சிடணும். தீவகணி, தீபம் சொல்றோம்ல, தீபம் மாதிரி, தீவகம். அப்ப என்ன அணி சொல்லியிருக்கேன்? உருவக அணி, சிலேடை அணி அல்லது இரட்டுற மொழிதல் அணி, தற்குறி பேற்ற அணி, தன்மை அணி. தன்மை அணி அல்லது நவிர்ச்சி அணின்னு சொல்லுவோம். அது இயல்பு நவிர்ச்சி, உயர்வு நவிர்ச்சின்னு 2 இருக்கும். சும்மா அது என்னன்றதை மட்டும் சிம்பிளா எழுதிட்டு அந்த பாட்டு, ஏன்னா அதெல்லாம் அதுல என்ன இருக்கோ அதான் கேட்பான். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கேட்காது, ரொம்ப ரேரு. ஆனாலும் சும்மா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தீவக அணி. ஓகேவா? இதை எழுதிட்டு வரணும். இது ஹோம்ஒர்க். எங்க புக்ல இருக்கு இதெல்லாம்? உங்களோட
8th 9th 10th 11th 12th இந்த 5 புக்குக்குள்ள பாருங்க, எங்கேயும் ஒரு இடத்துல அணி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி விளக்கமா எழுதக்கூடாது. புரியுது இல்லையா? நான் இப்ப சொன்ன மாதிரி என்னன்றத படிச்சுட்டு நீங்க அதை புரிஞ்ச மாதிரி ஒரு வரி அல்லது 2 வரியில மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான விளக்கத்தை மட்டும் எழுதுனா போதும். சொல்றது புரியுது இல்லையா? அப்ப இன்னைக்கு நாம அணி இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சா? நாளைக்கு ஒரு நாள் முழுவதும் இலக்கியம் சார்ந்த பகுதிகளில் என்னென்ன படிக்கணும், எது தேவை, எதுல கொஸ்டின்ஸ் வரும், பாடல் அடிகள்ல எது படிக்கணும். புரியல? குறள் 10வது என்ன பண்றது? 10வது அதுக்குள்ள நம்ம எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்ப்போம். அதுக்குள்ள உங்களுக்கு நான் எவ்வளவு சொல்ல முடியுமா நான் இன்னைக்கு என்ன நினைச்சேன்னா, அணிலாம் கொஞ்சம் வேகமா முடிச்சுட்டு புணர்ச்சி விதி நடத்தணும்ல, அதெல்லாம் புக்கை வச்சே நடத்தி முடிச்சுட்டு மதியத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், இலக்கியம் எடுக்கலாம்னு நினைச்சேன். புரியுது இல்லையா? ஆனா நம்ம என்னது, புணர்ச்சி விதிகள் எழுதாம நடத்துன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சும்மா வேணா நடத்துற மாதிரி தெரியும், ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணாட்டி புரியாது உங்களுக்கு கண்டிப்பா. புரியுது இல்லையா? அதனாலதான் நம்ம அதை கொஞ்சம் தெளிவா நடத்திட்டு அப்புறம் அணி அந்தம் அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிச்சு இல்ல. அப்ப நாளைக்கு ஒரு நாள் ஃபுல் டே நிறைய டேட்டாஸ் எழுதணும். புரியுது இல்லையா? நிறைய இயர்லாம் எழுதணும். எழுதுறப்ப நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ உங்களால எக்ஸாம்குள்ள படிக்க முடியுமோ அதுக்குள்ள படிச்சிருங்க. நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் திரும்ப திரும்ப என்னன்னா, கிளாஸ் நோட்ஸ் பிளஸ் சார் உங்களுக்கு கொடுக்குற 6th to 12th ஃபுல் கொஸ்டின் பேப்பர் செட்டு எழுதி தூக்கி போட்டு பேசாம கிளம்பிடக்கூடாது. என்ன பண்ணணும், அதுல நோட் பண்ணி ஆன்சர் நோட் பண்ணி அதை ஒரு டேக் போட்டுக்கோங்க. எடுத்துங்க சார், டேக் போட்டுக்கோங்க. டேக் போட்டு